இளைஞருடைய அரசியல் நிலவரங்களை பற்றி பேச விலகிட்ட உண்மையில் அண்மைக்கால நகர்வுகள் என்ன நடக்குதுன்றே புரியாத அளவுக்கு மர்மமான முடிச்சுகளாக தான் இருக்கின்றன. உண்மையில் ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் என்ற அடிப்படையில் பக்கத்திலே இருந்து வேலை செய்கிறவர் தானே நீங்கள். முதல்ல எந்த தேர்தல் நடக்க போகுது? ஜனாதிபதி தேர்தலாக பொது தேர்தலா? நாங்கள் இலங்கை ஜனநாயக சோசியல் குடியரசுடைய யாப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் வரும். ஆனால் அதுக்கான பாராளுமன்ற தேர்தல் எந்த வைக்கலாம் ஜனாதிபதிக்கு? ஜனாதிபதிக்கு அதிகாரத்தின்படி இப்போ அவருக்கு எந்த வேணாலும் பாராளுமன்றம் இன்றைக்கி நைட்டு கூட பாராளுமன்றம் கலைக்கலாம் அவருக்கு. கலைக்கலாம். என்ன அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு? அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் யாப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் வந்து அக்டோபர் 15 ஆகும்போது நாட்டில் புதிய ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கணும். அப்போ ஜூன் மாதம் ஆகும்போது டிக்ளேர் பண்ணணும். பார்லமெண்ட் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று டிக்ளேர் பண்ணி அக்டோபர் 15 வரும்போது புதிய ஜனாதிபதி ஒருத்தர் நாட்டில் இருக்கணும். அது சரி, அது யாப்பின் பிரகாரம். நான் கேட்குறேன், நடக்கிறது என்னென்னு கேட்குறேன். சாத்தியப்பாடு எதற்கு இருக்கிறது? ஜனாதிபதியாக இருக்கும் போதே தேர்தலை பொது தேர்தலை நடத்தி தனக்கான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரும்புவாரா தன்னுடைய கட்சிக்கும் சேர்த்து? அல்லது ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தி ஒன்றில் வெற்றி அல்லது தோல்வி எதுவும் நடக்கலாம். அதுக்கு பிறகு அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்ள தன்னுடைய கட்சியை களமிறக்க நினைப்பாரா? எதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு? அது மே மாதம் பானதிக்கு முன்னுக்கு சொல்கிறேன். மே மாதம் தான் சொல்லலாம். ஏன்னா பல கூட்டணிகள் அமைச்சிக்கிட்டு வந்துருக்காங்க, பல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, பல பேச்சுவார்த்தை மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. அது உங்களுக்கு எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்றும் இல்லாதவாறு பெரும்பான்மை வாக்கள் சிதறப்பட்டிருக்கு. தலைவர் கூடியிருக்காங்க, வேட்பாளர் கூடுவதாக தென்படுது என்றும் இல்லாதவாறு. ஆகவே ஞாயிற்றுக்கிழமைக்க மே மாதம் ஆகும்போது அந்த கூட்டணிகள்லாம் சரியான முறையில் அவர்களுடைய வெளிப்பாடை தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம தெரிவிச்சுக்கலாம் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி. இப்போது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு தரப்பு வரப்போகிறது. அந்த தரப்பு வந்து ரணில் விக்ரமசிங்கோடு சேரப்போகிறது. ரணில் விக்ரமசிங்க தரப்பு பலமாக மாறப்போகிறது. ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட சில பலர் பலவிதமான ரகசிய சந்திப்புகளை ஏற்பாடு செய்து நடத்திட்டு இருக்கிறாங்கன்றது உண்மைதானா? இருக்கலாமா? உண்மைதானா? நீங்களே சொல்றீங்க ரகசிய பேச்சுவார்த்தை. நாங்கள் எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன் உண்மையாக போய் இருக்கலாம்னு சொன்னால் நான் சந்திச்சிருக்கேன். நான் காணும்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் பகல் சைத்தோடு இருக்கவங்களாம் இரவுக்கு ஜனாதிபதியோடு இருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, நல்ல சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்துருக்கேன். அது நடக்கலாம். இது நடக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையிலிருந்தும் சில பேர் ரகசியமாக சந்திக்கிறாங்களாம். நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரிவசம் சொல்கிறார், ஜனாதிபதி அவர்களே, உங்களை ஜனாதிபதியாக்கியது நாங்கள், தயவு செய்து எங்களுக்கு தெரியாமல், எங்கள் தலைமைகளுக்கு தெரியாமல் எங்களை யாக்களை கூப்பிட்டு தனியாக ரகசியமாக கதைக்காதீங்கள், தொடர்புகளை பேணாதீர்கள் என்று சொல்கிறார். அப்புறம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இந்த சுற்றி வளைத்து எல்லா பக்கமும் ஒரு பெரிய ஒரு ஆட்சேர்ப்பு நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறார், வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார். அப்படியா? இப்போ பொதுஜன பெரமுனையில் உள்ளவங்க தானே கேபினெட்டில் இருக்கிறாங்க. கேபினெட் ஜனாதிபதி சந்திப்பாங்க தானே. எல்லா அமைச்சர்களும் அதில் கூடுதலான அமைச்சர்ஸ் வந்து அந்த போட்டு கட்சியை சார்ந்தவர்கள் தான் அமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ ஜனாதிபதி சந்திக்கலாம் தானே. அவங்க தான் வெளிப்பட சொல்கிறாங்களே, பிரசன்ட் நேரத்துக்கு சொல்லியிருந்தாரு, நாங்கள் இருக்க கட்சியை சரியாக இல்லாட்டி நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு சொல்கிறாங்க தானே. அப்போ நிறைய சிரேஷ்ட அமைச்சர்கள் கேபினெட்டில் அமைச்சர்கள் வந்து நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்க நிலைமையில் இன்னும் ஆப்ஷன் இவர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்லேயும் நிறைய பேசுகிறாங்க, அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அப்போ அந்த கட்சி இப்போ 4-5 உடஞ்சி தான் இருக்குது. நிறைய கட்சிகளுடைய வந்திருக்காங்க. அப்போ நாட்டு ஜனாதிபதின்ற வகையில் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவங்க அவருக்கு ஆதரவளிப்பாங்க. சரி, இப்போ நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலான்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசோடு சேர்ந்து பயணித்தீர்கள், அந்த கட்சி சார்பாக வந்திருக்கிறீர்கள் பாராளுமன்றத்துக்கும், அந்த கூட்டணி சார்பாக. உண்மையிலேயே சரியான தலைமைத்துவமாக நீங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறீங்க? சஜித் பிரேமதாசவையா, ரணில் விக்ரமசிங்கவா? இப்போ ரெண்டு பக்கம் நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது, இதுவும் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. என்னோட இவரிடம் சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கிறீர்கள், அவரிடம் அந்த கூட்டணியினுடைய உறுப்பு கட்சியாக ஒரு கட்சி சார்பானவராக இருக்கிறீர்கள். யார் சிறந்த தலைமைத்துவத்தை கொண்டு? ஐக்கிய மக்கள் சக்தி வடிவேல் சுரேஷ்னால தான் பதிலில் ஐக்கிய மக்கள் சக்தி தவிர ஐக்கிய மக்கள் சக்தினால வடிவேல் சுரேஷ் இல்லை. இப்போ நான் என்னுடைய வாக்குனால தான் 3 சீட்டு வந்துச்சு. என்னுடைய வாக்கு அடுத்தபடி தான் மற்றவங்க வந்தாங்க. அப்போ நான் 51 எடுத்தேன், 46,000 அரவிந்த் குமார் எடுத்தார், 36,000 ரவீந்திர விஜய் எடுத்தார். அப்போ யோசிச்சு 6% தான் தமிழ் வாக்கு இருக்குது. அப்போ 6% இருக்கக்குள்ள ஒரு தேசிய கட்சியில் நம்ம வேணால் ஒரு சிறுபான்மை சார்ந்து நான் வந்திருக்கேன். அப்போ என்னுடைய 50,000 வாக்குக்கும் 36,000 வாக்குக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அப்போ என் மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. பெரும்பான்மை வாக்களிச்சிருந்தா அவர் 3வது வந்திருக்க மாட்டார், ரவீந்திர விஜய் வந்திருக்க மாட்டார். அப்போ எங்கள் மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் தான் அந்த ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கி வாக்களை வாங்கி கொடுத்துருக்கோமே தவிர ஐக்கிய மக்கள் சக்தி எனக்கு வாக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை. ஏன்னா அது புது சின்னமும் இல்லை. நான் எல்லா சின்னங்களையும் கேட்டு வெற்றி பெற்றிருக்கேன். பல மாவட்டத்தில் என்னுடைய வாக்குத்தொகை நான் அப்படியே இருந்திருக்கேன். நான் யானையிலையும் கேட்டு வெற்றி பெற்றிருக்கேன், வெத்தலையும் கேட்டு வெற்றி பெற்றிருக்கேன், திரும்ப யானையும் கேட்டு வெற்றி பெற்றிருக்கேன், திரும்ப டெலிஃபோன் கேட்டு வெற்றி பெற்றிருக்கேன். எனக்கு சின்னங்கள் பிரச்சனை கிடையாது. அப்போ
அவங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்கனால நான் இல்லை, ஏனால தான் அந்த கட்சி வந்துச்சு. அதான் உண்மை. இப்படி பல சின்னங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. சுமார் சுவாரஸ்யத்துக்காக கேட்குறேன், ஏதாவது ஒரு மேடையில் நீங்கள் சின்னத்தை மாறி சொன்னது இல்லையா? இல்லை இல்ல, எங்களுக்கே குழப்பமா இருக்கு. வடிவேல் சுரேஷ் இப்ப எங்க இருக்கிறார், எந்த கட்சியில் இருக்கிறார், யாரோட இருக்கிறார்? வடிவேல் சுரேஷ்க்கும் என்னுடைய மலையக மக்களுக்கும் பதில் மாவட்ட மக்களுக்கும் வண்ணங்கள் சின்னங்களே கிடையாது. என்னுடைய எண்ணமும் மலையக மக்களுடைய எண்ணங்களும் ஒன்று. வண்ணங்கள் சின்னங்களுக்கு வேற எங்கள் எண்ணங்கள் எங்களுக்கு அதே மாதிரி இருக்குது. ஆனால் தேசிய கட்சியை கேட்கும்போது இன்னைக்கு பெருந்தலைவர் என்ன சின்னத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ஜனாதிபதி எந்த கட்சியின் ஜனாதிபதியாக இருக்காரு? மைத்ரிபால சிறிசேனா அவர் எதிலிருந்து எதில் ஓட்டு கட்டி வந்தார்? ஏன் சஜித் பிரேமதாச யானையிலேயே அவங்க அப்பாலாம் பரவாயில்லைன்ட்டு டெலிஃபோனில் ஓட்டு கேட்டார், டெலிஃபோன் அன்ன சேர்த்து ஓட்டு கேட்டார். அப்போ இன்றைக்கி இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் அப்படி இருக்குது, அப்படி அந்த நிலைமையில் இருக்குது. ஆகவே நாங்கள் பகா வாங்காட்டி, கமிஷன் வாங்காட்டி, பொதுமக்களுடைய சொத்தை சூறாட்டி, அரசாங்க காசுகளை வீண் விரயமாக செய்யாட்டி, அப்படி மக்களுக்காக நாங்கள் வேலை செஞ்சோம்னு சொன்னால் மக்கள் உண்மையாக தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நான் இருந்த ஒரு எம்பி பதவி இல்லாமக்கிட்டு நான் போல, நான் போய்ட்டு உருவாக்கி வந்த மாதிரில மேலே ஒரு தமிழ் எம்பி வரதே கஷ்டம். அப்போ நான் நூறில் மரத்தை அங்கே போய் வாக்கு பதிவு செய்ய வச்சு, அந்த பதிவு இங்கே கொழும்புல கொண்டு திரும்ப பதிவு செய்ய வச்சு வாக்குகளை உருவாக்கி, அப்படி ஒரு பாரிய ஒரு போராட்டம் நடத்தி மதுரையில் ரெண்டு தமிழ் பேசும் பாராளுமன்றம் ஒருத்தரே வர முடியாத நேரத்தில் இருக்கிறத 2 பாராளுமன்றம் உருவாக்கிட்டு நான் வந்தேன். நான் 2004 நான் உருவாக்கிட்டு வந்து சத்யானந்த பார்லிமெண்ட் இருக்க மாட்டார், நான் சத்யானந்த குழந்தை. திரும்ப நான் வரைந்து போகிறவர்களும் திரும்ப 3-4 முறை பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்தோம். அப்போ இதற்கு காரணம் கேட்டால், இப்போ நீங்கள் மதுரை மாவட்டத்தில் ஆக கூடுதலான வாக்கு இருக்கிற தொகுதி மையங்கள் தேர்தல் 1,27,000. 1,27,000 சிங்கள பௌத்த வாக்குகள். அங்கே ஒரு ஓட்டு சரிங்களுக்கு இல்லாது. வெளிமலை உபாபரணம் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த 100,000க்கு மாறுபட்டது. இப்போ 100,000 இருக்க 8 லட்சம் ஓட்டில் 4,75,000 ஓட்டு தமிழ் வாக்கள், இந்திய வம்சாவளி வாக்கள். அங்கே யாரும் கேட்கலாம். எட்டியாந்தோட கெல்வத்தில் தொடங்கி நீங்கள் அப்கோட் வரைக்கும் போனீங்கன்னா 1.5 லட்சம் ஓட்டு இருக்குது. மல்லிகைப்பூ ஜங்ஷன்லேருந்து ஆகரபத்திரம் வரைக்கும் போனீங்கன்னா, போபத்ரா ஃபார்ம் வரைக்கும் அங்கனைக்கு 1.5 லட்சம் ஓட்டு இருக்குது. லிந்துல ஜங்ஷன்லேருந்து உடப்புசலா வரைக்கும் போனீங்கன்னா அங்கனைக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்கும். திரும்ப கொத்மலை கடையில் பாலத்திட்டேருந்து உடப்புசலா புசல்லாவை பாலம் வரைக்கும் போனால் அங்கனைக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்படி கொத்து அங்கே வாக்கள் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு 80 வாக்குகள் இருக்குது அக்கலை அந்த பக்கத்தில். அது அங்கேருந்து திரும்ப 200 கிலோமீட்டர் போகணும், இன்னொரு 800 ஓட்டு எடுக்கிறதுக்கு அங்கே ரோபரிக்கு. அப்படி கொஞ்சமாக அப்படி இந்த மாதிரி. ஆனால் அங்கே போய் நாங்கள் உருவாக்கி இன்றைக்கி ஒரு செயற்பாடை ஏற்படுத்தியிருக்கோம். பிரதேச சபை உறுப்பினர்கள் அதனால் வந்துட்டாங்க, தமிழக கூடுதலாக மாகாண சபையில் நிறைய பேர் இருந்தாங்க, மாநில அமைச்சர், அதெல்லாம் செய்யக்கூடிய தன்மை கிடச்சி. அது மலையக தமிழ்ன்ற வகையில் எங்களுடைய டியூட்டி, வேலை திட்டங்களை செஞ்சோம். அந்த உண்மையாக அப்படி நாங்கள் செய்திருக்கனால எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் சின்ன பெருசாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கலை. ஆனால் இந்த நாட்டு நிலவர அடிப்படையில் சிக்கல்கள் அடிப்படையில் மாற்றிக்கிட்டோமே தவிர எங்களுக்கு தேவையானதுக்கு மாற்றிக்கல. எங்களுக்கு அநீதி ஏற்படும் போது எதிர்த்திருக்க தலைவர். நான் இல்லாட்டி பால மாவட்டத்தில் இன்றைக்கி பல தோட்டங்களில் இராணுவ முகாம் தான் வந்திருக்கும். அது மக்களுக்கு எனக்கும் தெரியும். எனக்கு 22-23 வழக்கு இருக்குது நீதிமன்றங்களில் பதில். அப்போ நான் இந்த இராணுவ முகாம் இதெல்லாம் உடச்சி வச்சு பெரிய பிரச்சனை பண்ணோம், ஜனவரி சண்டை போட்டால் இளைஞ்சோம். அப்போ வடக்கில் 3 அளவுக்கு இங்கே திறக்கணும்னு சொன்னாங்க. நான் போய்ட்டு அதை போய்ட்டு தென் மாவட்டத்தை இங்கே திறக்கிறீங்கன்னு. இல்லை இங்கே தான் இடம் இருக்குது, இங்கே தான் இருக்குது. டீ ஃபேக்ட்ரிலாம் இராணுவ முகாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கழட்டி வீசி இராணுவ மூலம் மூடக்கூடிய ஏற்பாடு நாங்கள் செய்தோம். பாடசாலையில் அபிவிருத்தி செஞ்சோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் சின்ன யூனிவர்சிட்டி மாதிரி பிறந்தோட்ட மலை பாடசாலை அபிவிருத்தி செஞ்சு வச்சுக்கோம். இன்றைக்கி நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தோட பிள்ளைகள் சட்டத்தரணிகளாக வராங்க. இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு கல்வியில் பொருளாதாரத்து பேருக்கு தான் கல்வியில் முன்னுக்கு நிறைய வந்துக்கும். அந்த மாதிரி வேலை திட்டங்கள் நாங்கள் செய்து வைத்தனால ஒரு வேலை பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம், பிரச்சனை கிடையாது. நாங்கள் வேலையை செய்து வச்சுருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சின்னங்கள் பிரச்சனை கிடையாது. சபாநாயகர் ஒரு விசேட உரையை நிகழ்த்தினார். அதில் அவர் சொல்கிறார், சூழ்ச்சி செய்ய சொல்லி தன்னை தூண்டினார்களாம், ஆட்சியை கைப்பற்றுமாறு தூண்டினார்களாம். அவ்வாறு தூண்டியவர்களும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே தனக்கு எதிராக கையொப்பமிட்டார்களாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதை யாரை பார்த்து அவர் சொல்கின்றார்? உண்மையிலே இதாவது அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இருந்தாலும், அதான் நீங்கள் கேட்டதெல்லாம் நான் சொல்ல வரேன் என்னன்னா, உண்மையிலே அவருக்கு தான் தெரியும் அது. அந்த ஏன்னா எங்களுக்கு தெரியாது யார் அவருக்கு சூழ்ச்சி செய்தவர்கள் அல்லது அவருக்கு எதிராக கையொப்பமிட்டவர்கள் என்று. அவரே ஜனாதிபதியாக வர சொல்லி வற்புறுத்தினார்களாம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால், இன்று உண்மையிலே ஒரு பாராளுமன்றம் ஒரு புரியாத புதிராக காணப்படுகின்றது. சில உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் அந்த எங்களுடைய சபாநாயகர்கள் சொன்னது போன்று எங்காலே பக்கம், அதாவது எந்த பக்கம் இருக்கின்றார், எந்த கட்சியை சார்ந்தவர், இவர் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா
அல்லது இவர் எதிர்க்கட்சியிலே இருக்கிறாரா அல்லது ஒன்றுமே இல்லாமல் ஏதோ நடுநிலை வகிக்கிறாரா? உதாரணத்துக்கு நிமால் லான்சா இல்ல, பல பேர்களை சொல்லலாம். உதாரணமா நீங்க சொன்ன நபர் லன்சா அவர்கள் எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய சகல செயற்பாடுகளும் வாக்களிப்பும் அரசாங்கத்தின் சார்பாக இருக்கின்றது. அப்ப ஏன் அவர் எதிர்க்கட்சி பக்கம் வந்து அமர்ந்திருக்கின்றார் என்பது ஒரு கேள்விக்குறி. அதனால தான் சொன்னேன், இந்த ஒரு பாராளுமன்றம் ஒரு மக்களுடைய ஆணையை இழந்த ஒரு பாராளுமன்றம். முதலில் அதை சொல்ல வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை இழந்த ஒரு பாராளுமன்றம். இருந்தாலும் சில உறுப்பினர்கள் இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால் நான் நினைக்கின்றேன் சபாநாயகர் சொன்னது போன்று இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய கட்சியிலே இருந்து கோட்டாபய ராஜபக்சனுடைய வெற்றிக்கு உழைத்த பலர் இன்று எதிர்கட்சி பக்கம் அமர்ந்திருக்கின்றார்கள். அதிலே யாராவது இவர் சொல்லுகின்ற விடயத்திலே நடந்திருக்கலாம். நாடாளுமன்றத்துக்குள் இப்படியான இந்த அளவுக்கு அந்த யார் இந்த பக்கம் இருக்கிறாங்க என்ற அந்த குழப்பம் வர்ற அளவுக்கு நிலைமையை உருவாக்கியது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க தானா? ஏனென்றால் நீங்கள் இதற்கு முன்பு, அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு முன்பு நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஒருவர் தான். உங்களுக்கு தெரியும், உங்கள் முன்னாள் தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அவருடைய அந்த ஞானம், அவருடைய ராஜதந்திரம், இவைதான் நாடாளுமன்றத்தை இவ்வாறு குழப்பி யார் எந்த பக்கம் இருக்கிறார் என்று தெரியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறதா? இல்லை, அந்த விடயத்திலே உண்மையிலே நானும் உங்களுடைய கேள்வியை தான் நானும் கேட்க வேண்டும். இருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செயற்பாடுகளை பார்த்திருக்கின்றோம். உண்மையில பார்த்திருக்கிறேன். எப்படி அவருடைய ராஜதந்திரம் பற்றி சொல்லுங்களேன். இல்லை, அதை நான் சொல்ல வருவேன் என்னவென்றால், இனி அவருடைய லாபத்துக்காக அல்லது அவருடைய அந்த பதவிக்காக அல்லது அவருடைய இப்போ அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட விடயம்தான், இந்த அறகலை சந்தர்ப்பத்திலே சொல்ல விடயம் தான், எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டது. அதாவது இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு எல்லா கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசாங்கமோ அல்லது ஏதோ ஒரு ஆட்சியோ அமைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டாலும் அந்த நேரத்திலே எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் வந்து கட்சியை குழப்புகின்ற நடவடிக்கைகளாக காணப்பட்டது. குறிப்பாக இன்று என்னுடைய கட்சியினுடைய விடயங்களை பேச வேண்டும் என்றால் என்னுடைய கட்சியினுடைய தலைவர்களுடன் பேச வேண்டும். அந்த தலைவருடைய பேசி அந்த தலைவருடைய முடிவின் மூலமாகத்தான் எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்தார் என்றால், தலைவரை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தனித்தனி நபர்களை சந்தித்து அந்த ஆதரவை பெறுகின்ற இவ்வாறான டீல்கள் நடத்தப்பட்டன. ஆகையால் தான் நீங்கள் சொல்லுவது போன்று அவரும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த அந்த ராஜதந்திரம், இப்படி அணுகக்கூடிய அந்த 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 திறமை, இதுவெல்லாம் சஜித் பிரேமதாசோடம் இருக்கிறதா? இல்லை, உண்மையிலே இப்போ இது இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பதவி ஒருவருக்கு வந்தது பிறகு தான் எங்களுக்கு உண்மையாக தெரியும். ஏன்னா இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை கொண்டு வர முன்பு எல்லாமே இருக்குன்னு சொன்னார்கள். அதாவது இந்த நாட்டிலே ஒன்றுமே இல்லை, எல்லாமே இவர் வந்தா சரி, பாதுகாப்பு இல்லை, ஏனைய சகல விஷயங்களும் இந்த நாடு சிங்கப்பூர் சொல்லுங்களேன், வெளிநாடுகளில் இருந்தவரெல்லாம் ஃப்ளைட் பிடிச்சி வந்தாங்க. அப்படியெல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலும் அப்படி நடைபெறல. அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து ஒருவருடைய நபர் இவர் இப்படி செயல்படுவாரா அப்படி செயல்படுவாரா என்பது அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் அப்போ நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இவ்வாறான ராஜதந்திரம் என்பது இதுக்கு ராஜதந்திரம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இப்போ இது ஒரு அரசியல் கலாச்சாரம். நாட்டிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 வருடங்கள் ஒவ்வொரு அரசாங்கம் வருகின்றது என்றால் நீங்கள் சொல்லுகின்ற ராஜதந்திரம் அல்லது வேறு ஏதாவது மேஜிக்காவது செய்து ஆட்சியை கைப்பற்றலாம். ஆனால் நாங்கள் இன்று இருக்கின்ற நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு எதிர்நோக்கிய பிரச்சனைகள் அல்லது இப்பொழுது நாடு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கட்சி பேதங்களை துறந்த ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு எடுக்க வேண்டும். வகையில் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த முடிவாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா இதில் டீலோ அல்லது கேமோ அடிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது ஒரு வெளிப்படையாக எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூட இவ்வாறு நாங்கள் சேரவில்லை என்றால் இனி வரும் காலங்களிலே நாங்கள் சேர்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. எங்களுடைய நாடு இதை விட குட்டிச்சோறாவதற்கான வேற காரணங்கள் இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன். சரி, அப்படியானால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அண்மை காலமாக இந்த முன்னாள் இராணுவ உயர் அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக. இதை நீங்கள் சிறுபான்மை மொழி பேசுகின்றவருடைய மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை பற்றி எதையும் அதிருப்திகளை நீங்கள் உங்களுடைய தலைவரிடம் பதிவு செய்திருக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் அதிருப்தி ஒன்றும் அவ்வாறு பதிவு செய்ய என்ன நோக்கத்துக்காக அப்படி உண்மையிலே நீ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இன்று நாட்டிலே இன்னும் பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இன்று பெரும்பான்மையாக இருக்கின்ற சிங்கள மக்கள் இன்னும் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் குறைவாக இருக்கின்றார்கள் என்ற பேச்சு இன்று பரவலாக காணப்படுகின்றது. ஆகையால் நாங்கள் சிங்கள மக்களுடைய வாக்கு இல்லாமல் ஒரு ஆட்சியை அமைக்க முடியாது.
எப்படியுமே முடியாது. ஏதோ குறிப்பிட்ட வீத அடிப்படையிலேயாவது நாங்கள் அவ்வாறான வாக்குகளை பெற வேண்டும். ஆகையால் அவ்வாறான வாக்குகளை பெறுவதற்காக இனி நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இணைகின்றவர்கள் யார் என்பதுதான் இதில் இருக்கின்ற பிரச்சனை. குறிப்பாக அவர் ஒரு இனவாதியாக இருந்தார், அல்லது அவர் ஒரு துவேஷங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நபராக இருந்தார், அல்லது அவருடைய செயற்பாடுகளிலே பல விமர்சனங்களை, அல்லது நீதிமன்றத்தினால் இவர் ஒரு பிழை செய்தவர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுமாக இருந்தால் கட்டாயமாக அது கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். ஆக வருகின்றவர்கள் திறமையானவர்களாக, சரியானவர்களாக, உண்மையானவர்களாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் அது என் மதமாக இருந்தாலும் சரி, அது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. நான் சொன்னது போன்று இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற நபர்களாக இருந்தால் கட்டாயமாக எங்களுடைய அந்த முன்மொழிவுகள் அல்லது எதிர்ப்புகள் அந்த விடயங்களிலே இருக்கும். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, வெற்றிக்கு குந்தகமாக இருக்கிறாரா? தலைவருக்கு தலையீடியாக இருக்கிறாரா? உண்மையிலே அவருடைய விடயம் இனி அது கட்சி மட்டங்களிலே தான் அதுக்கான விடயங்களை அறிய முடியும். ஏனென்றால் இப்போ நான் 2-3 தினங்களுக்கு முன் கூட எங்களுடைய ஒர்க்கிங் கமிட்டி எங்களுடைய கட்சி அலுவலகத்திலே நடந்தது. அந்த கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார். ஆனால் அவருடைய சில செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்கின்றது போன்று பலர் கேட்கின்றார்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது நடைபெறுகின்றதா, கட்சி மாற்றம் இருக்கின்றதா, அல்லது வருகின்ற பொது வேட்பாளராக போகிறாரா என்ற பல கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அவ்வாறு ஒன்றும் எங்களுக்கு தெரிந்த மட்டத்திலே இல்லை. ஏனென்றால் இது தலைவருக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆகையால் நாங்கள் அந்த கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது இனி அவர் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு கட்சியுடன் பயக்கின்ற ஒரு நபராக அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொண்டார். சாதாரணமான உங்கள் மட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு அந்த மேல் மட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரிய வராதா? இல்லை, மேல் மட்டத்தில் என்றால் இன்னும் அப்படியான ஒரு தீர்வுகளோ அல்லது ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ முடிவுகளோ எட்டப்படவில்லை. ஒரு தனி நபர்கள் குறிப்பாக ஆனால் முரண்பாடு இருக்கிறது என்பது உண்மைதான். முரண்பாடு போன்று சில செயற்பாடுகள் விளங்குகின்றன. ஆனால் அது முரண்பாடா அல்லது வேறு ஏதாவது நடாத்துவதற்கு அல்லது எதிர்பார்ப்பா என்ற ஒரு கேள்வி காணப்படும். அதான் நான் சொல்ல வரேன், இது தலைவர் தீர்க்க வேண்டும். நாங்களும் சொல்லி இருக்கின்றோம், அது சம்பந்தமான தெளிவை மிக விரைவிலே வழங்க வேண்டும். ஏனென்றால் பல மக்கள் எங்களிடமும் கேள்வி கேட்கின்றார்கள், நாங்களும் அவர்களுக்கு தெளிவை வழங்க வேண்டும். ஆகையால் இது சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவை எடுங்கள் என்று நாங்கள் அந்த கூட்டத்தில் கூட நாங்கள் கூறியிருந்தோம். சரி, நீங்கள் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக இந்த குறிஞ்சாங்கணி பிரச்சனை. அந்த விபத்துக்கு பிறகு அதை பற்றி அதிகம் பேசப்பட்டது. இப்போ என்ன பாலம் எல்லாம் அமைக்கப்பட்டு எல்லாம் நேர்த்தியாகி எல்லாம் சுமூகமான பயணங்கள் நடந்து கொண்டிருக்கா, எல்லாம் முடிஞ்சிட்டுதான்ற கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுறேன். முடிந்து விட்டது என்று நீங்கள் சொன்னால் சந்தோஷம், ஆனால் ஆரம்பித்தது நடுவிலேயே நிற்குது என்று சொன்னால் கவலை தான். உண்மையில் என்ன நடக்கிறது? உண்மையிலேயே இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இப்போ நாங்கள் உண்மையை யதார்த்தத்தை கூற வேண்டும். உண்மையிலே அது ஒரு கவலைக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகின்றது. என்றால் அந்த விபத்தின் மூலமாக 8 உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதை என்னவென்றால் இன்னும் அது ஒரு அரசியலாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக காணப்படும். அந்த 8 பேர் இறந்த பிறகு பரபரப்பாக பேசப்பட்டது. இதோ நாளே அத்திவாரத்தை போட போறோம், அதை செய்ய பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அது ஒன்றுமே அந்த யதார்த்தமாக நடைபெறவில்லை. அந்த இடத்துக்கு நீங்கள் சென்றால் விளங்கும். இப்பொழுது அதனுடைய இப்போ இந்த இப்போது இருக்கின்ற கோட்டாபயனுடைய அரசாங்கம் அதற்கு ஒரு நிதி ஒதுக்கு செய்யப்பட்டதாக சொல்லி அடிக்கல் நாட்டப்பட்டு இது ஒரு பெரிய நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு பின்னர் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நேரத்திலே பார்லமெண்டத்தில் கூட பல விவாதங்கள் ஏற்பட்டன. நாங்கள் சொன்னோம், அதுக்கு ஒரு தற்காலிக வீதி ஒன்று அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் மக்களுடைய அந்த போக்குவரத்து இலகுவாக இருக்கும். இல்லாட்டி அது ஏதாவது நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு வாய்ந்தது என்பதை நான் தொடர்ச்சியாக பார்லமெண்டத்திலே கேள்விகள் கூட நான் அந்த நேரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுடன் கேட்டு விவாதத்திலே முரண்பட்டு இருக்கின்றோம். அந்த நேரத்தில் அதை பெருசுபடுத்தவில்லை. அவர்கள் எல்லாம் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது கூட நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக சவுதியினுடைய ஒரு நிதி ஒதுக்கிடப்பட்டு ஒரு வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வேலை திட்டம் முடிந்ததுக்கு பின்னர் அந்த வேலை திட்டத்திலே மீகின்ற அல்லது அதில் கடைசியாக எஞ்சுகின்ற தொகையைத்தான் இந்த குறிஞ்சாங்கண்ணி பாலத்துக்கு நாங்கள் ஒதுக்குவோம் என்ற ஒரு விடயத்தை தான் கடைசியாக கௌரவ அமைச்சர் அவர்கள் என்னிடம் கூறினார். நான் பார்லமெண்டத்திலே ஒரு ஒத்திவைப்பு கேள்வியை கேட்ட பொழுது இப்பொழுது டெண்டர் கோல் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஏன்னால் முதல் கோல் பண்ணப்பட்ட எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டு இன்று உண்மையிலே அது ஒரு போக்குவரத்து மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஏனென்றால் அந்த ஒரு சின்ன இடத்துக்காக மக்கள் சுமார் ஒரு 10-12 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய ஒரு நெருக்கடி, அதாவது இன்னல்கள்
இருக்கின்ற ஒரு பிரதேசமாக அந்த பிரதேசம் காணப்படுகின்றது. குறிப்பாக அதில் இறந்தவர்கள் கூட எல்லாரும் சிறு பிள்ளைகள். ஏனென்றால் பக்கத்திலே பாடசாலை இருப்பதன் காரணமாக அந்த பாடசாலைக்கு செல்லுகின்ற அந்த காலை நேரம் தான் அந்த நிகழ்வும் நடைபெற்றது. உண்மையில் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் விபத்துக்கு முன் விபத்துக்கு பின் நாங்கள் பேசிட்டோம். விபத்துக்கு முன் அந்த பாலத்தை பற்றி சில தரவுகளை சொல்லுங்களேன். பாலம் உண்மையிலேயே இந்த பாலம் சம்பந்தமான விடயங்கள் இது இப்போ நேற்று இன்று வந்த ஒரு பிரச்சனை அல்ல. இது அதாவது சில காலங்களாக இந்த பாலத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் இது வளமையாக தேர்தல் காலங்களில் மாத்திரம்தான் நீங்கள் சொன்னது போல அந்த குறிஞ்சாக்கண்ணி பாலம் என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டு மேடைகளிலே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக காணப்படுகின்றது. நீங்களும் கூட மேடைகளில் பேசியிருக்கிறீங்களா? இல்லை, பேசத்தன வேணும். நானும் ஒரு அரசியல்வாதி, அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அரசியல்வாதி. எந்த அரசியல்வாதி எப்படி பேசுகின்றார் என்பதை தான் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் சொன்னேன், தேர்தல் நேரத்திலே பேசும் பொருளாக இருந்தது. எது உண்மை, எது பொய், எது யதார்த்தம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், இது எங்களுடைய சென்ற நல்லாட்சியின் காலத்திலே இது செய்திருக்க வேண்டும். அதை நான் எப்பவும் அதை நான் சொல்லுவேன். ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பொது வேட்பாளராக 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்துக்கு வருகை தந்த பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்திலே ஒன்று திரண்ட சந்தர்ப்பம் கடும் மழை அந்த பிரதேசத்திலே. அப்போ அந்த பாலத்தை பொருட்படுத்தாமல், அந்த வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களினால் சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி, அந்த மேடையிலே அந்த மக்கள் முன்னிலையில் எங்களையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய காலத்திலே இது உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி, ஆனால் எங்களுடைய நல்லாட்சி காலத்திலே நடப்பெறவில்லை. அது உண்மையிலே ஒரு துரஷ்டமான ஒரு கவலையான ஒரு குறிப்பாக நாங்களும் அந்த காலங்களிலே அந்த கட்சியிலே இருந்தவர்கள் அல்லது பார்லிமெண்டத்தில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு கவலை இருக்கின்றது. பிறகு சந்திக்கும் போது கேட்டது இல்லையா நீங்கள்? நான் பல தடவை நான் உறுப்பினராக இருக்கின்ற பொழுது, நான் அப்பொழுதுதான் முதலாவது பார்லிமெண்ட் வந்த நேரம், நான் அவருடைய வீட்டுக்கு கூட ஒரு 3-4 தரம் அதிகாலையிலே சென்று இந்த விடயங்களை ஞாபகம் ஊட்டியிருந்தேன். அப்போ அவர் அந்த எப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு ஒதுக்கீடு ஒன்று செய்து நாங்கள் அதை தொடங்குவோம் என்று சொல்லி இருந்த பொழுதிலும் அது தொடங்கப்படவில்லை. அந்த நேரத்தில் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு கல் நாட்டை செய்தார்கள். அதிலே அடிக்கல்லை ஒன்று நாட்டினார்கள், இந்த பாலத்தை கட்டப்போகிறோம் என்று. அது கூட நடைபெறவில்லை. அதற்கு பிறகு இந்த கோட்டாபே அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஒதுக்கீடு ஒன்று வழங்கப்பட்டது. குறிப்பாக அதனுடைய தொகையிலிருந்து ஒரு பங்கு தான் அதுக்கான ஒதுக்கீடாக வழங்கப்பட்டு டெண்டர் கோல் பண்ணி அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வேலை சரியாக நடைபெறவில்லை. பல குழப்படிகள் அதில் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அந்த அசம்பாவிதங்கள்லாம் நடந்ததுக்கு பின்னர் இன்று அது முழுமையாக கேன்சல் செய்யப்பட்டு இப்போ நான் சொன்ன இப்பொழுது அந்த புதிய நடவடிக்கைகளுக்கு வந்திருக்கின்றது. இப்போது சஜித் பிரேமதாஸ் அமைச்சு பதவி வகிக்கும் போது அதை கூட ஒழுங்காக செய்யலை என்று விமர்சனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைக்கிறது. அதே போன்று ஜேவிபி தரப்பு முன்வைக்கிறது. ஒரு அமைச்சு பொறுப்பை கூட சரியாக செய்ய முடியாத ஒருவரால் எப்படி நாட்டை நிர்வகிக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஸ்ட்ரேட் பதில், சஜித் பிரேமதாஸ் அவருடைய அமைச்சர் பதவியை சரியாக செய்யால் முட்டால் இந்த நாட்டில் உள்ள இந்த மக்கள் எவ்வளோ இப்படி சஜித் பிரேமதாஸுக்கு ரல்லே கொண்டு வார 2019 ரணில் விக்ரமசிங்கே கிட்ட தான் 107 தான் எடுத்திப்பார். சஜித் பிரேமதாஸ் கேட்டு சொல்லிட்டு தான் 142. நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு கட்சி உடைச்சு கொண்டு வந்து வேறொரு கட்சி உருவாக்கி ஒரு 1.5 மாதத்துக்குள்ள 54 சீட் எடுத்து சஜித் பிரேமதாஸுக்கு ஆதரவு வீக்கிற சுட்டிருந்தானே. சஜித் பிரேமதாஸ் சரியாக மினிஸ்டர் செய்யாமுட்டால் மக்கள் ஆதரவு கிடைக்குமா? அது 1வது பதில். 2வது பதில், அனுரகுமார சந்திரிகாட கவர்மெண்ட்ல என்ன அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா நின்றாரு. 6 மாதமோ 1 வருடமோ 1000 என்ன அது குளங்கள் 1000 சமைக்கிறார். ஒன்று சேர சமைச்சா லால்காந்த் அதில் அந்த கிராமிய ரூரல் எக்கனாமிக் மினிஸ்டர் ஒரு சமூகக்கார சமைச்சாரா? அந்த கவர்மெண்ட்ல காலி சந்திரசேன விஜயசிங்க ஜேவிபியில் ஃபிஷரிஸ் மினிஸ்டர் ஒரு மீன் ஃபேக்டரி அடிச்சாரா? விஜித் ஹேரத் நின்றார் கல்ச்சரல் மினிஸ்டர். என்ன செஞ்சாங்க இவங்க? அவங்க தானே மஹிந்த ராஜபக்சேயும் கொண்டு வந்த. ஆகவே இந்த ஸ்டேஜில் வாயை ஊட்டி பேசணும்னு சொல்லி அமைச்சர் பதவி செய்தது கேளா? ஒவ்வொருத்தருக்கும் மடை அடிக்கலும் வேலை செய்ய போனால் தான் அதில் உள்ள வேலை வழங்கும். இப்போ ஜேவிபிக்கு திசை மாறாமல் பிராதேச சபா கிடைச்சே. பிராதேச சபாவில் என்ன செய்த? ஊத்த காணுகளுக்கு அந்த என்ன நெலும்புக்கு இந்த துமாடிக்கிய செய்த உடஞ்சி லைட்டை போடணும், ரோட்டில் குழிய வந்தால் அதை ஆகணும். அதே செய்யலை இப்போ இந்த ஜேவிபிக்கு. அப்படி சரியாக செஞ்சிருந்தா நான் திசை மாறா மக்கள் 2வது 3ஆம் முறை கொடுத்திப்பாங்களே. 2வது பதில். 3வது பதில், இந்த பொதுஜன பெரமுனலிக்கு திருடனெல்லாம்
அமைச்சர் போஸ்ட் செய்ததை விட களவாடினத்தால் தான் இந்த நாற்று பங்குளத்தாய் அறகளே கொண்டு வந்த இனி அவங்களுக்கு அதை விட வேறு பதில் ஒன்று என்ன கொடுக்கறதுக்கு இல்லை. சரி, இப்போ இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அந்த அனுபவம், அரசியல் அனுபவம் அது பொதுவாக தெரியும். நீ சஜித் பிரேமதாசன் அவருடைய தந்தையார் வழியில் வந்த ஒருவர். சரி, இப்போது மைத்திரிபால சிறிசேனை பற்றி நாங்கள் பேசுவோமே. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அவருக்கு இருந்தவர்கள், அவரை ஜனாதிபதி ஆக்கினீர்கள். இன்று அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கூட அவர் போகாமல் விலகி நிற்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக இருக்கிறார். நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது இடைக்கால தடை தலைமைத்துவத்தை வகிப்பதற்கு என்று. மைத்திரிபால சிறிசேனவை நீங்கள் ஜனாதிபதியாக்கியது சரியா? அந்த டைம்ல மாதிரிக்கு சரி. அவர் அதை செய்தார் ஒழுங்கா? மைத்ரிபால சிறிசேனை கொண்டு வராமல் அந்த டைம் ரணில் விக்ரமசிங்கே கேட்டிருந்தால் வென்றிருக்க முடியாது, நாங்கள் தோத்திருக்கோம். அப்போ மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிப்பார். அப்போ இந்த நாடு இன்னும் நல்லா களவாண்டிப்பாங்க, எல்லாரும் நல்லா இன்னும் திருடர்கள் கூடிப்பாங்க. ஆனால் மைத்ரிபால சிறிசேன இருக்கும்போது தானே மத்திய வங்கி ஒன்று சரியா. ரெண்டாவது அந்த டைம் கரோஜாசிரி போடுவா மைத்ரிபாலே போடுவான்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிசைட் பண்ணல, கட்சி தலைவர் தான் டிசைட் பண்ணாங்க. பேக் பெஞ்சஸ் மாதிரி. நான் பாராளுமன்றத்தையும் இல்லை அந்த டைம், நான் பலாத்சபா மந்திரி. ஆகவே எங்களோட கட்சி தலைமைத்துவம் தீர்மானித்தா பிறகு நாங்கள் அவரை வெத்த வச்சோம். ஆனால் அவர் அந்த வழிபார்த்த மாதிரி ஸ்டேபிள் லீடர் ஒன்று இல்லை. ஆனண்டாலும் இந்த நாட்டில் உள்ள அந்த என்ன அதுக்கு சொல்கிற எளிய மக்களை பற்றி ஒரு கெக்குமே ஒன்று உள்ள கஷ்டப்பட்டவங்க அது மாதிரி ஆள் உண்டு அவர் கிராமத்தில். அந்த மைத்ரிபால சிறிசேன அந்த சென்ட்ரல் பேங்க் ரொபரிக்கு அவர் சம்பந்தம் இல்லை, அது யுஎம்பி குளிர்ந்தவங்க தான் அதுக்கு சம்பந்தமாகிருந்தது. சரியா, யுஎம்பி குளிர்ந்து. ஆனால் ஜனாதிபதி இறக்கும் போது மைத்ரிபால ஜனாதிபதி மைத்ரிபால கண்ட்ரோல் பண்ணல பேத்து, அதுதான் அவர் ஸ்டேபிள் லீடர் சொன்னேன். சரியா. அதே நேரம் அந்த காலத்துள்ள மாதிரி 2010-15 லசந்த விக்ரமதுங்க அது மாதிரி எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் மாற கொண்டாங்க, பிஸ்னஸ்மேன் மாற கொண்டாங்க, தமிழ் மக்களை கடத்தி கொண்டு போனாங்க. ஆகவே ஒரு ஃப்ளெக்சிபிள் டெமோக்ராட்டிக் லீடர் ஒன்று தேவையாயிருந்த அந்த டெமோக்ராட்டிக் லீடருக்கு அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் பேத்து. என்ன திருடன்கள் அதை விட கட்டிக்காரர்கள் யூஎம்பியில் திருடர்கள். சரியா. அதால தான் யூஎன்பியும் தோத்த. அதே நேரம் மைத்ரிபால சிறிசேன கவர்மெண்ட் நாங்கள் நின்ற கவர்மெண்ட்டில் தான் ஈஸ்ட் அட்டாக் நடந்தது. அதால தான் நாங்கள் தோக்க காரணம், மெயினாக தோக்க காரணம். ஆகவே என்ன கண்டால் மைத்ரிபால சிறிசேனை பற்றி ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. இந்த கடைசி இப்போ 2 கிழமை மட்டும் வந்து மைத்ரிபால சின்னத்தோட எனக்கு என்னை பற்றி ஒரு பரிதாபம் கொண்டு வந்து இது மாதிரி ஒரு மடையினொண்டியாக நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினு சொல்லி, இது மாதிரி ஆளுண்டு ஜனாதிபதி ஆகிறதுக்காக நாங்கள் அவ்வளோ முயற்சி பட்டேன்னு சொல்லி. ஆகவே அவருக்கு இதை பற்றி இந்த ஈஸ்ட் அட்டாக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் அவர் ஆக்ஷன் எடுக்காது, பெரிய ஒரு தவறு. அவர் அப்படி என்றால் அவர் மறியலுக்கு பெய்த்தே தான் தாங்கணும். அப்படி இல்லாட்டி அவர் இது நடந்த அப்புறம் அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம விட்டதும் பெரிய ஒரு தவறு. சரியா. அப்படி என்றாலும் அவர் மறியலுக்கு பெய்த்தே தான் தாங்கணும். அதே நேரம் அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ல சொன்னாராண்டும் எனக்கும் தெரியும். என்ன அவருக்கு வழக்கு எத்தனையோ 400 எத்தனையோ வழக்கு இருக்கு, 100 மில்லியன் வந்தி கொட்ட சொல்லிருக்கு, இனி சரியான ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிடும். ஆகவே நீங்க கேட்ட கேள்வி வந்து அவரோட கட்சியை பற்றி, அவரோட கட்சிக்கு அப்படி ஒரு ஆதரவு ஒன்று இல்லாச்சுட்டும் அந்த கட்சியை பற்றி பேசவே இல்லை. சரி, இப்போ திரும்ப ஒரு தேர்தல் நடந்தால் சில நேரங்களில் சஜித் பிரேமதாசோடு வந்து சேர வாய்ப்பு இருக்கிறதா? மைத்ரிபால எங்களுக்கு தேவை இந்த மாதிரிக்கு அவருக்கு இந்த ஈஸ்ட் அட்டாக்கை பற்றி இப்படி பெரிய எலிகேஷனும் நீக்கக்கொள்ள அவர் அதை கிளியராக நாங்கள் எப்படி அவரை சேர்த்துக்கொள்கிற ஒன்று. ரெண்டாவது அவரோட கட்சிக்குள்ளிக்கு மித்தம் பேர், இது என்ன பர்சனல் கருத்து, 94 சிலர்கள் 94 சிலர்கள் 2004 எல்லா கட்சியிலையும் அமைச்சர் பதவி எடுத்துவாங்க. அப்படியாக கொண்டு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குவா? ஆகவே பொதுமக்கள் அப்படியானவர்கள் நாங்கள் எங்களோட கட்சியால் எடுத்தாலும் அவர்களை தோக்கடிக்கணும். எல்லா கவர்மெண்ட்லையும் எப்படி இந்த அமைச்சர் பதவி எடுக்க இங்கிருந்து அங்கே பாஞ்சு அங்கிருந்து இங்கே பாஞ்சு ஒரு பாலிசி கோட். உதாரணத்துக்கு நிமால் சிறிபால சில்வா நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, நீங்கள் தானே சொல்கிறேன், நான் சொல்லல. சரி, இரண்டால் நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் நிமால் சிறிபால சில்வா 94 ஒரு 1.5 வருஷம் தான் அமைச்சர் பதவியில் இருந்தில்லாது. 30 வருஷத்துல 1.5 வருஷம் தான் சில 2 வருஷம் 28 வருஷம் அமைச்சர் பதவியில் இருந்தீங்க. இன்னும் சிலர்களுக்கு 94 அமைச்சர்மார்கள், 2004 அமைச்சர்மார்கள், சிலர்கள் 2000 அமைச்சர்மார்கள். முதலில் பொது தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் வேணும் என்று SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேட்கிறது. இதனுடைய இந்த உள்ள இருக்கிற உள்நோக்கம் என்ன என்று கேட்டால், பொதுவாக ஜனாதிபதி எலெக்ஷன்ல யார் வத்துரோ அந்த கட்சிக்கு கூட ஆதரவு வார. எப்படி சொன்னால் அவங்களோட பெர்சன்டேஜ் கூட போகும்,
தோத்த கட்சியில் ஜனாதிபதி தேர்தலில் தோத்த கட்சியில் அவங்களுக்கு ஓட் பண்ணாங்களா அரைவாசி பேர் ஓட் பண்ண வரல. ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். 1994 சந்திரிகா பாராளுமன்ற தேர்தல் வரக்குள்ள ஆகஸ்ட் மாதம் 17 அவங்களோட எலயன்ஸு கிடச்சி 109 சீட் தான். அவன் அஸ்ரஃப் இன்னும் யாரோ சேர்த்து கவர்மெண்ட் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தோத்த யூஎன்பியில் ஒரு 2-3 மில்லியன் ஓட் பண்ண போகலாம். என்ன நடந்து அவட பர்சன்டேஜ் பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் நடந்த நவம்பரில் அது 162 ஒசை போயிடுது. இப்போ ஜனாதிபதி எலெக்ஷன் வந்தால் போட்டுவக்கு அட்ரஸும் இல்லை. அதுக்கு பிறகு பாராளுமன்றம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு 5-6 சீட் வரும். அதுக்கு பயம் அவங்க. அதனால்தான் அவங்க அவனோட கட்சியை காப்பாற்றிக் கொள்றதுக்கும் ஒரு கேண்டிடேட் இல்லாத பிரச்சனையிலையும் தான் அவங்க பாராளுமன்ற தேர்தல் கேட்குறாங்க. அப்படி என்றாலும் அவங்க பாராளுமன்ற எலெக்ஷன் தேவைன்னு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்தால் அவங்களோட ப்ரப்போசலுக்கு நாங்கள் டான்ஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு நாட்டில் மக்கள் மித்தம் வறுமையாக மித்தம் கஷ்டமாக வாழ்கிறாங்க. அவங்கள்ட அந்த கோவத்தை வெளியே போடன்னு டெமோக்ராட்டிக் வே நேஷனல் எலெக்ஷன் உண்டு. அப்போ நேஷனல் எலெக்ஷன் எது முந்தி வாரோ அதுக்கு நாங்கள் விருப்பம். ஒரே நாளில் 2 தேர்தல் நடந்தால் அது ப்ராக்டிக்கல் இல்லை. உதயகமப்பில் சொல்கிறேன் ப்ராக்டிக்கல். உதயகமப்பில் இதுமா எத்தனை கதை சொல்லியிருக்கு. உதயகமப்பில் தான் சாஃபி பற்றியும் பேசினார். ஞாபகம் தான் சாஃபி. சாஃபி பற்றி பேசினார். அந்த மருந்து இருக்குன்னு சொன்ன அது இவங்கெல்லாம் பேசின ஆக்கள் தானே. அவங்க தான் இப்போ இந்த பிறகரையில் முன்னு போன ஆக்கள். ஏன் அது சாத்தியம் இல்லைன்றீங்க? அது சாத்தியமே இல்லையா? அப்படி ஒரே நேரத்தில் அது இது எல்லாம் ஒரு எலெக்ஷனர் ஒன்றுக்கு வைக்கலுமெண்டா நல்லது. அப்போ செலவு குறைவு. ஆனால் அதில் பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசஸ் அதுக்கு டைம் தேவை. கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களா? சாதாரணமாக இப்போ நாங்கள் வாக்களிக்க கேட்டால் நீங்கள் வாக்களிக்க போனால் உங்களுக்கு 2 தரம் வாக்களிக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் வாக்களிக்க நீங்கள் உங்களுக்கு 2 பேலட் பேப்பர் கிடைக்கும். அப்போ உங்களை அது எப்படி வாக்களிக்கிறோம்னு உங்களை எடியூகேட் பண்ணணும். அதே நேரம் 2 பேலட் பாக்ஸ் அதே நேரம் அதுக்குள்ள மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் மாதிரி போடணும். இது எல்லாம் ஒரு ப்ரொசஸ் உண்டு. இது வண்டி இல்லை ஏலும், ஆனால் ஒரு டைம் எடுக்கும் அதுக்கு. ஆனால் அப்படி நடந்தால் நல்லது. நல்லது. இல்லாட்டி 1000 கோடி 2000 கோடி போகும். செலவு குறையுது. சரி, இப்போது இலங்கையினுடைய இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. ராஜபக்சர்கள் கொள்ளையடித்தார்கள், அவர்கள் தான் காரணம், நாடு இப்படி மூழ்கி போனதுக்கு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அறகலை நடந்தது. வரலாற்றில் முதல் தடவையாக கோட்டாபய ராஜபக்ச என்ற ஜனாதிபதி துரத்தி அடிக்கப்பட்டார். இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி நடந்தது கிடையாது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி இலங்கையில் இருந்து தப்பியோடி மாலைதீவுக்கு சென்று அங்கிருந்து சிங்கப்பூருக்கு சென்று பிறகு தாய்லாந்து சென்று இலங்கை வந்தடைந்திருக்கிறார். சரி, இப்போ அடுத்த தலைமுறை என்று நாமல் ராஜபக்சவை அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக்கி இருக்கிறார்கள். இப்போ இதை ஒரு கட்சி சார்பான இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பித்தது SWRD பண்டாரநாயக்க. ஆனால் இன்று அந்த கட்சி மைத்ரிபால சிறிசேனவின் கையில் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி ஆரம்பித்தவரின் கையில் இல்லை. இப்போ சஜித் பிரேமதாச அதை விட்டு விலகி வந்து SJBயை வைத்திருக்கின்றார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மட்டும் ஒரு குடும்ப கட்சியாக மாறுவதாக நீங்கள் வெளியிருந்தது. நீங்கள் ஒரு போட்டி கட்சியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி குடும்பத்துக்குள்ளே சுற்றி அடித்துக் கொண்டு வர ஒன்று தான் சொல்லலும். மஹிந்த ராஜபக்ச இல்லாத காலத்தில் நாமல் ராஜபக்ச போட்டுவிலிக்கு மற்ற ஆட்கள்கிட்ட அடிதினாமல் தப்பிக்கொள்ளணும். கட்சி தலைமைத்துவம் எப்படி பண்ணாலும் அவங்கள்ட்ட அடிதினாமல் தப்பிக்கொள்ளணும். அதான் எனக்கு தெரியலன்னு பதில். பிரதமர் ஆகிற கனவெல்லாம் நடக்காது. நான் பதில் தந்துட்டேன். ஜனாதிபதி ஆக மாட்டேன். நான் பதில் தந்துட்டேன். சரி, எந்த தேர்தல் உண்மையிலே முதலில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது? ஏப்ரல் மாதம் கடைசியாங்காட்டியும் இது ரெண்டும் வரக்கூடிய வாய்ப்பேக்கு. ஆனால் மே 15 போகிற வந்தால் அநேகமாக பிரசிடென்ஷியல் எலெக்ஷனாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது எப்படியுமே கான்ஸ்டிடியூஷனில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்க எலெக்ஷன் உண்டு தானே. அது ஜூலை மாதம் 16 பிறகு எலெக்ஷன் கமிஷனுக்கு அத்தாரிட்டி கிடைக்கிற ஆட்டோமேட்டிக். இனி ஒரு வீக் கொடுக்கணும் நாமினேஷன் கால் பண்ணால். நாமினேஷன் பார்லமெண்ட்டுக்கு ஒரு வீக், மினிமம் 5 வீக்ஸ் கேம்பெயினுக்கு. ஆகவே 2 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கும். சரி, இந்த பாடசாலைகளுக்கு சஜித் பிரேமதாஸ் செல்கிறார். அங்கே ஸ்மார்ட் கிளாஸை ஆரம்பித்து வைக்கிறார் அல்லது பஸ்ஸை வழங்குகிறார். பிறகு மாணவர்களுக்கு முன்னால் உரையாற்றுகிறார். பெரிய பெரிய கதையெல்லாம் கதைக்கிறார். மில்லியன் கணக்கு வார்த்தைகளை உச்சரிக்கிறார். சில பேர் வெளியில் கதைக்கிறாங்க. பாடசாலையில் போய் சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னால் விளங்குமா? அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் 2-3 பேர், ஒரு பிரின்சிபல், இவர்கள் இவ்வளவுதான் ஆக்கள், மற்றது எல்லாமே மாணவர்கள். ஆனால் மாணவர்கிட்ட போய் பில்லியன் என்று கதைச்சிட்டு இருக்கிறார். இந்த சின்ன விஷயம் கூட விளங்காத ஒருவர் என்று பொதுவாக பரவலாக பேசுகிறாங்க. அது தவறு. இப்போ அவர் ஏண்ட எலக்ட்ரேட்லேயும் கொலோனாவிலையும் 2 ஸ்கூலுக்கு வந்தார். 3 ஸ்கூலுக்கு. ஒரு ஸ்கூலுக்கு பஸ் ஒன்று கொடுத்தாரு, 2 ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தாரு. அப்போ இன்னைக்கு க்ரௌடில் அரைவாசி பேர் தான் மாணவிகள். அரைவாசி பேர் உம்மா அப்பா மாறும், டீச்சர் மாறும்.
அப்போ அவரோட முழு கதையும் எடுத்து பார்த்தால் மாணவரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீச் பேசுவார், எஜுகேஷனுக்கு முக்கியத்துவத்தை பற்றி அவரோட ஸ்பீச்சில் பேலன்ஸ் பக்கம் பேசுவார், அந்த நாட்டில் நடக்கிற எண்ணத்தை பற்றி அது டார்கெட் பண்ண இந்த டீச்சர்மாரும் அந்த உமா அப்பாவுக்கும். சரியா, இது யார் சரியா அப்படி சொல்கிறேன்னா அவர் ஒன்றா இல்லை, ஃபேஸ்புக் லைவ் எடுத்து பார்க்க சொல்லுங்க, நியூஸில் போகிற கிளிப்பை மட்டும் பார்த்து பேசாமல் முழு ஸ்பீச்சையும் பார்க்க சொல்லுங்கள். நியூஸ் கிளிப் தான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஓ சரி, இப்போ நான் அதாவது இப்போ நாங்கள் தேர்தலை பற்றி, அரசியலை பற்றி, சமகால பிரச்சனைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பற்றி உங்களுடைய திட்டம், உங்களுடைய கட்சி சார்பான நிறைய திட்டங்கள் இருக்கலாம். இப்போது சத்துணவு திட்டம், காலையில் எல்லா பாடசாலைகளிலும் காலை உணவு வழங்குகிற திட்டத்தை எல்லாம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி வேறு என்ன ஸ்மார்ட் கிளாஸ் தாண்டி இதில் யார் சொன்ன ஒன்றாவது செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் சொன்னது தான் இப்போ செய்தார். சரியா, அதோட இந்த 10,000 சொச்சம் ஸ்கூலில் இல்லை பிள்ளைகள் எல்லாரையும் அவங்களுக்கு ஹை லெவல் எஜுகேஷன் கொடுக்கறது தான் எங்கள் நாட்டில் எதிர்காலம். ஆகவே இதெல்லாம் கவர்மெண்ட்டால் செலவழித்து செய்துன்னு சொன்னால் ஒரு நாளும் சாத்தியமாகாது. ஆகவே இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட ஹெல்ப் எடுத்து as much as possible, right, இந்த ஸ்கூல்களில் ஸ்மார்ட் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து அவங்களோட இந்த வேர்ல்ட் எஜுகேஷனோட கம்பீட் பண்ணுற அளவு கொண்டு வரேன். இப்போ சில யூரோப் கண்ட்ரியில் இருக்கி ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் மாதிரி தான் அவங்களோட எஜுகேஷன் செய்யுது. அதே நேரம் அவங்க அந்த கம்பெனியால் அவங்க தேர்ற நயத்தால் ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எஜுகேஷன் டெவலப் பண்ணதுக்கு. இப்போ எங்களோட எம்பசிடர் மாறாண்டுகள் நிற்கிறாங்க இந்த முழு யூரோப் பூராவும். இந்த மக்கள், இந்த நாட்டிட மக்களோட சல்லியால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு நிற்கிறாங்க. அவங்க போய் அங்கே வேலை செய்யோடும். அப்போ ஆகவே அந்த நிதியில் இங்கே டொனேஷன் நீங்கள் கொண்டு வரையலாமா? அப்போ கவர்மெண்ட் நன் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இது முன்னேற்றவே ஓடும். என்ற எஜுகேஷன் முன்னேறா முட்டால் ஒரு நாளும் இந்த நாட்டுக்கு முன்னேறலாம். நிறைய காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, இப்போ அமைச்சராக போகிறீங்க. அடுத்த கவர்மெண்ட்ல அமைச்சராக என்ன அமைச்சு உங்களுடைய விருப்பம்? அது தாரத்தை பார்ப்போமே. எதிர்பார்ப்பு பொதுவாக நான் கேட்டிருக்க அதை இங்கே மீடியாவில் சொல்கிறது சரியில்லை. கிட்டத்தட்ட கொழும்பு மாவட்டத்தில் உள்ள விசேஷமாக கொழும்பு நகரத்தில் உள்ள எளிய மக்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர என்ன மினிஸ்ட்ரி தான் நான் கேட்டிருக்கேன். என்ன மினிஸ்ட்ரி அது? அது நான் மீடியாவில் சொல்கிறது சரியில்லை. இன்றைக்கி கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு 15 கடையில் 68,000 கடையில் ஷன்ட்டு வீடுகள் இருக்கிறாங்க. அந்த வீடுகளில் அவங்க தமிழாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சிங்களமாக இருந்தாலும் வாப்பா 3 வீல் ஓட்டினா புள்ளியில் 3 வீல் ஓட்டுறாங்க. உம்மா கடையாப்பம் விற்றா மவள் கடையாப்பம் விற்கிறாங்க. ஜைரா காலேஜுக்கு முன்னுக்கு இருக்கிற முஸ்லீம் பிள்ளைக்கு ஜைரா காலேஜுக்கு போகிறதுக்கு இல்லை. ஆனந்த காலேஜுக்கு முன்னுக்கு இருக்கிற சிங்கள பிள்ளைக்கு ஆனந்த காலேஜுக்கு போகிறதுக்கு இல்லை. ஹிந்து காலேஜுக்கு முன்னுக்கு இருக்கிற தமிழ் பிள்ளைக்கு ஹிந்து காலேஜுக்கு போகிறதுக்கு இல்லை. இந்த கொழும்பு தான் இந்த இலங்கையில் பெரிய பாடசாலைகளுக்கு விடம். ஆனால் இந்த கொழும்பில் வாழும் எளிய மக்களுக்கு அந்த ஸ்கூலில் எஜுகேஷன் எடுக்கல. இந்த கொழும்புல எல்லா கம்பெனியிலும் மேக்கி. ஆனால் இந்த மக்களுக்கு அதில் தொழில் இல்லை. அந்த கம்பெனியில் போய்த்து தூக்குறதுக்கோ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கோ இந்த தேத்தண்ணி சமைக்கிறதுக்கோ தான் சான்ஸ் கிடைக்கும். இந்த கொழும்பில் தான் இலங்கையிலேயே பெரிய ஹோட்டல் இருக்கு. இந்த மக்களுக்கு போய் அந்த ஹோட்டலில் ஒரு சாப்பாடு சின்னத்துக்குள்ள வாய்ப்பு இல்லை. இந்த கொழும்பில் தான் இலங்கையில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரிகள் இருக்கு. இந்த மக்களுக்கு அதுக்கு போகிறதுக்கு இல்லை, நகரசபா டிஸ்பென்சரி தான் போகணும். அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி தன்னுடைய வீடுகளில் வாழக்கூடிய உரிமையை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த பாடசாலைகளில் எஜுகேஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடிய அமைச்சர் நான் கேட்டிருக்கேன். இதை விட நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கலாமே, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர். நீங்கள் விளையங்க. சரி, யார் சரி செய்யணும்னு கேட்டால் 1994க்கு பிறகு ரணசிங்க பிரேமதாச செத்தா பிறகு இந்த கொழும்பு மகநகர சபா ஏரியாவில் நிற்கும் மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டால் நியாயம் நடக்கல. பொதுஜன பெரமுனையோ SLP கவர்மெண்ட்டோ இவர்கள் எல்லாம் UNP சொல்லி ஒரு பாடசாலை அடிக்கவும் இல்லை, ஒரு ஊடு கொடுக்கவும் இல்லை. இல்லையே, குடிசைகளில் வாழ்ந்தவங்க தொடர் மாடிகளில் வாழ்ந்தாங்க. ஒப்பு இல்ல, லக்ஸரி ஃபிளாட்ஸ்னு ஒப்பு இல்ல, 450 ஸ்கொயர் ஃபீட் இந்த கோழிக்கூடு மாதிரி. சரியா, ஒப்பு இல்ல. அது நாராயணபிள்ளிக்கு கொண்டு போய் ஹேனமுல்லே போட்டுறாங்க. 15,000 பேருக்காலும் கொடுத்து இல்லை, 68,000 வீடு அடிக்கிறதுக்கு 900 ஏக்கர் கொழும்புலிக்கு. சரியா, இந்த நகரத்துடைய அதுக்கு எப்படி சொல்ல சிங்களத்தால சொல்றேன், மே நகரே பிரதிலாப மே நகரே மினிசுண்டல வேணும். இங்கே வாழ்றவங்களோட வேற எங்கேயாவது கொண்டு போடுறாங்க. அப்படி ஏலவே கொண்டு இனி. ஆகவே எங்க ஒரு பாடசாலை அடிச்சிக்கா
ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக 1994 ரணில் விக்ரமசிங்க யூஎன்பி தலைவராக நேரத்திலிருந்து முழு இலங்கையும் தோக்கக்கொள்ள இந்த கொழும்பு வாழும் மக்கள் தான் அவரை வெத்த வச்சிருந்தனாலும். ஆனால் கவர்மெண்ட் வந்த அப்புறம் அந்த பக்கத்தை திரும்பி பார்க்க மாட்டார். ஒரு ஸ்கூல் அடிக்கல, ஒரு வீடு அடிக்கல, ஒருத்தருக்கு தொழில் கொடுக்கல. சரியா? ஆகவே இந்த அரசியல் மீக்கி. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச செயலாளர் இருக்கும்போது நிறைய வீடுகளை அவர் என்ன கம்பெனிகளுக்கு கொழும்புலிக்கு காணியெல்லாம் விற்கிறதுக்கு அந்த தெமட்டகொடையில கொண்டு போய்த்து அந்த கொம்பாஞ்ச வீதிலிக்கு ஆக்களை கொண்டு போய்த்து பைஃபோஸை அடித்து கொலன்னாவைக்கு தெமட்டகொடையை போட்டார். இந்த நாராயணபேட்லிக்கு கொண்டு போய்த்து ஹேனமுல்லை போட்டார். நான் சொல்கிற இந்த மக்கள் 30, 40, 50, 60 வருஷமா வாழ்ந்த இடத்துல அவங்களுக்கு வீடு உரிமை கிடைக்கணும். கோட்டாபய ராஜபக்ச நகரத்தை அழகாக்கினார், வேலையை செய்தார். அது உண்மையா? அது இல்லை, நான் கேட்குறேன். அது விலங்குதானே. இப்போ எப்படி அழகா அது ஜனாதிபதியான பிறகு தானே செயலாளராக இருக்கும்போது அவரே செயலாளராக ஒரு சில வேலைகள் செஞ்சார்கள். சரி, நகரத்தை அழகாக்கினாரா? நகரத்தை அழகாக்குறதுக்கு ஆமிக்காரனை போட்டு எல்லாருக்கும் செய்யலுமே. ஆமிக்காரனை போட்டு வச்சுக்கி ஆமி லீக்குகளை போட்டிக்கு புல்லு வெட்டுறதுக்கா? அவனுக்கு அந்த வேலை செய்யக்கூடாது. இனி அவர் ஒரு கணக்கு வேலை செஞ்சார். ஆனால் இந்த மக்களை பற்றி கொழும்பு வாழும் எளிய மக்களோட அவங்க கோத்தில் தான் பார்த்தாங்க. இவங்க எல்லாம் யூஎன்பிக்கு ஓட் பண்ணவங்க, இவங்க எல்லாம் எங்களுக்கு எதிராக ஓட் பண்ணவங்க. அதே நேரம் யூஎன்பிக்கு ஓட் பண்ண மக்களை ரணில் விக்ரமசிங்க பாதுகாக்கவும் இல்லை. ஆகவே ரணசிங்க பிரேமதாசர் மகன் சஜித் பிரேமதாசர் கவர்மெண்ட்டில் நான் பொறுப்பெடுக்கிறேன். கோட்டாபய ராஜபக்சவை துரத்தியது ராஜபக்சர்கள் தானா? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை, அப்படி சொல்கிறாங்களே தான். இந்த பொதுமக்களை என்ன? ஆனால் இப்படித்தான் கோட்டாபய ராஜபக்ச நடந்து கொண்ட மாதிரிக்கு ராஜபக்ச ஃபேமிலி உள்ளவங்களுக்கு அவளை அது பிடிக்கல, அது வேற கதை. ஆனால் அறகளை உருவாகினதால தானே கோட்டாபைக்கு போவாயின்னு. அது இந்த நாட்டு எளிய மக்கள், பொதுமக்கள் அவருக்கு ஓட் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே ஒழுமினாங்க. அது மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். அது மாதிரி மடையனொன்றை கொண்டு வந்தால் அப்படி தான் நடக்கும். இன்னொரு முறை டெஸ்ட் பண்ண டைம் இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்னார், இளைஞர்களுக்கு வரலாற்றை கற்பிக்க வேண்டும், அதுக்காக ஒரு கல்விக்கூடத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று. பாருங்க, அவருடைய நிலைப்பாடு, அவர் ஜனாதிபதி ஆனது இன்னொரு கட்சியினுடைய ஆதரவு. 134 வாக்கு. அவருடைய கட்சியிலே ஒரு வாக்கு தான் இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் பாரம்பரியமான சிங்கள பக்தர். முதல் முறையில் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அதான் அவருடைய முதல் பேச்சிலே அவர் சொன்னவர், தான் ஒரு கண்ணாடியின் மேல் சப்பாத்து போட்டு நடக்கின்ற ஒருவராக இருக்கின்றோம், இன்னொருவருடைய குழந்தையை நான் ஏற்றுக்கொண்டு நடக்கின்றேன், இந்த குழந்தையை நான் அங்கால் எடுத்து செல்ல வேண்டியதான் என்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் அவர் புத்தியாக இதை கையாளுகின்றார். அடுத்தவர்கள் செய்யாத சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு பிரபலமான பிக்குவாடு பேரை சொல்ல தேவையில்லை, இங்கே அவரை சிறை அடைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. சாதாரணமாக இப்படி நடந்திருந்தால் கொழும்புலே என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். சரியோ? ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும், ஏன் ஜனாதிபதி அவர்கள் லா அண்ட் ஆர்டர், நீதியும் நிலைப்பாட்ட வேண்டும் என்று நேராக நிற்கின்றபடினாலே யாரையும் நாங்கள் காணவில்லை வீதி வழியை அதுக்கு எதிராக நடக்கின்றது. அந்த கைது நடக்கும்போது நான் அவதானித்த விடயம், மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு கொடுத்து விடுவிக்கப்பட்ட ஒருவர் இப்போது உள்ளே அடைக்கப்படுகின்றார். அவர் திரும்பி திரும்பி பிழை செய்கிறார் என்றால் கட்டாயமாக இந்த நாட்டிலே நீதி இது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு ஒரு ஏக்கம் என்னவென்றால், பிக்குமார் செய்கின்ற பிழைகளுக்கு அரசாங்கம் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது என்று. ஏன்னா அவர்கள் நீதிக்கு அப்பால் பட்ட ஒரு சமூகமாக அப்படி வாழ முடியாது, வாழக்கூடாது. துறவிகள் என்றால் கட்டாயமாக அடுத்தவருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகையினால் அவர்களே முன்வந்து இந்த பிள்ளைகளை திருத்த வேண்டுமே ஒழிய அரசாங்கம் முன் வரக்கூடாது. இது நான் இப்போது கேட்க நினைப்பது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாக இருக்கலாம். பொதுவாக ஒரு அரசு நிகழ்வு நடைபெறுகின்ற நேரத்திலே அந்த நிகழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள் மும்மொழி சார்ந்தவர், மதம் சார்ந்தவர்கள் இருப்பார்கள். இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அதே போன்று கிறிஸ்தவ மதம் சார்ந்தவ ஒரு பாதிரியாரோ யாரோ, அதே போன்று பௌத்த பிக்கு, இவர்கள் எல்லாருமே இருக்கின்ற நிகழ்விலே தேசிய கீதம் ஒழிக்கும் போது எல்லா மதத்தவர்களும் எழுந்து நிற்பார்கள். ஆனால் பௌத்த துறவி அல்லது பிக்கு மாத்திரம் எழுந்து கூட நிற்க மாட்டார். அப்போ அது என்ன அமைப்பு என்று நான் கேட்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ஆரம்பத்தில் இந்த ஒரு அண்மைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு விடயம் என்றுதான் நான் ஆரம்பகால பிக்குமார் அப்படி நடந்து கொண்டார்களோ என்ற வரலாறுகள் சான்றிதழ் எங்களிடம் இல்லை. அவர்கள் உண்மையாக தேசிய பக்தி இருந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களை தேசத்துக்கு பணியாளராகவே அவர்கள் தங்களை கருத்தினார்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இது நான் நினைக்கின்றேன் சில நேரங்களில், எனக்கு தெரியாது, இது சில நேரங்களிலே 88-89 ஆண்டிலேக்கு பிறகு
மக்கள் விடுதலை முன்னணிக்கு சேர்ந்த பிக்குமார் உடனாக ஏற்பட்ட என்னை பொறுத்தவரையில் பல்கலைக்கழக அரசியல் வந்து பிக்குமார் நுழைவதற்கு காரணமே வந்து அந்த காலகட்டம் தான். சரியோ, அதுக்கு முன் பல்கலைக்கழகத்திலிருந்து பிக்குமார் நடந்து கொண்ட விதமும் 88, 89 ஆண்டுகளுக்கு பின் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதமும் பார்க்கும்போது ஒரு முரண்பாடான, ஒன்றுக்கு ஒன்று முகத்துக்கு முகம் முரண்பாடாக இருந்தது. ஆகையினால சில நேரங்கள் அரசியல் வெளியில் இருக்கின்ற அரசியல் காரணங்கள் சில இருக்கலாம், அதை பற்றி தெரியாது. நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நல்ல கேள்வி, இதை பற்றி கேட்க வேண்டும். இதை பற்றி கேட்டு யாரிடம் கேட்க வேண்டும்? எங்களுடைய மாநாயக்காரிடம் கேட்க வேண்டும். இது தர்மத்தின் ரீதியாக சில நேரங்கள் பாருங்க, ஒரு உலமா வந்திருந்தாலும் ஒரு மௌலவி வந்திருந்தாலும் அவர் அந்த விளக்கு பற்ற வைக்கும் போது அவர் அந்த விளக்குக்கு பற்ற வைக்க வரமாட்டார். அண்மையில் நடந்தது யாழ்ப்பாணத்தில். சொன்னார்கள், இல்லை நாங்கள் விளக்கு பார்த்து. ஆகினாலே அதே போல இவர்கள் எடுத்துக்கொள்ள அவருடைய மதத்துக்கு விரோதமான ஒரு விடயமாகவும் என்று தெரியாது. ஆனால் ஒரு தேசத்தை பக்தியாக இருப்பது ஒரு மதத்துக்கு விரோதமாக விடயம் என்று எனக்கு சொல்ல முடியாது. ஆகினால அது நாங்கள் அறிய வேண்டும். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. சரி, பல்கலைக்கழகங்கள் பற்றி பேசினீர்கள். 88 பேசினோம். 88 பற்றி இப்போது ஜேவிபி கவலைப்படுகிறது. அது ஒரு அதான் வெறுமையா நல்ல ஒரு கேள்வி. டொரண்டோவில் அவரிடம் தமிழ் ஒரு வாலிபன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுக்காமல் அந்த பதிலுக்கு நாங்கள் பிறகு பதில் கொடுப்போமோ அல்லது 2வது கேள்வியை எடுப்போம் என்று சொன்னது நான் நினைக்கின்றேன். மக்கள் விடுதலை முன்னணி அந்த இயக்கம் அடைந்த ஒரு பாரிய வரலாற்று தோல்வி என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் அந்த இளைஞனுக்கு தெளிவாக உறுதியாக பதிலளிக்க வேண்டிய ஒரு கேள்வி அது. ஆனால் அது பதிலளிக்க மறுத்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் நான் கருதுகின்ற இந்த இலங்கையின் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அதிமுக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு இன்னும் அந்த கட்சியின் தலைவர்மார்களோ அந்த கட்சிக்கு ஒரு கருத்தும் இல்லை. இருக்கின்ற கருத்தை வெளியில் சொல்லக்கூடிய முடியாத ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையோ என்று தெரியாத சந்தேகம். கட்டாயம் அதான் நடக்குது. சரி, பல்கலைக்கழகங்களுக்குள் பகடிவதை இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்ன 80% குறைச்சிருக்கிறோம். நான் கட்டாயம் சொல்லுகின்றேன். நான் மட்டுமல்ல, என்னோட பணிபுரிகின்ற இணையவர்கள் இதுக்கான 1997 என்ற திடீர் இலக்கம் இருக்கின்றது. இதுவரையில் நாங்கள் கடந்த வருட ஆகஸ்ட் மாதம் இதை உருவாக்கணும். இதுவரையில் 83, 84 என்ன புகார்கள் ஏற்பட்டிருக்குது. எங்களுடைய புகார் கிடைத்த நேரத்திலே இருந்து விடை காணும் நேரம் வந்து 45 நிமிடங்கள் மட்டும்தான். வந்தாரமூலை என்ற இடத்தில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு விடுதியிலே சம்பவம் நடந்தது. 48 மினிட்ஸில் அவை நாங்கள் போய் செய்ய வேண்டிய விடயங்கள் செய்து நீதித்துறை செய்ய வேண்டியது கைது செய்ய வேண்டியவர்கள் கைது செய்திருக்கின்றோம். ஆகினாலே இப்போது துணைவேந்தர்மார் என்றும் சொல்லுகின்றார்கள். இருந்த நிலையில் விட 80% குறைந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. சில இடங்களிலே பிக்குமாருடைய விடுதிகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே போவதற்கு கொஞ்சம் கலாச்சார பிரச்சனைகள் இருக்கின்றது. போலீஸ் மேனேரும் போக முடியாத நிலையிலே. ஆனால் இந்த நிலைமை வந்து இசட் ஜெனரேஷன், இசட் பரம்பரை என்று சொல்லுவோம். இசட் ஜெனரேஷன் பல்கலைக்கழகம் வரும்போது இன்னொருவரை தாக்கி மடக்கி பிடிப்பது கூடாது என்ற கலாச்சாரம் உருவாகும். அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகினாலே நான் வவுனியா பல்கலைக்கழகத்திலே 4 மலையக தமிழ் மாணவர்கள் இன்னும் ஒரு குழுக்கு செய்த பகடிவதைக்கு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு ஏதாவது செய்யுங்கோ, கடைசி வருடத்தில் இருக்கின்றோம் நான் சொன்னேன் அவர்களுக்கு. தமிழர் ஒரு துன்பப்பட்ட சமூகம், ஏனையத்தினாலே நாங்கள் அடிப்பட்ட ஒரு சமூகம். அப்படி இருக்கும்போது தமிழருக்கு விரோதமாக தமிழர் வன்முறையை கொண்டு வருவது என்னால் தாங்க முடியாது. ஆகையினால செய்யக்கூடிய நீதியின் பால் செய்யக்கூடிய கடைசி வரையில் இவர்களுக்கு என்ன கொடுக்கக்கூடிய அதி உச்சமான நீதி அளவிலே அவர்களுக்கு 3 வருட பல்கலைக்கழகம் தடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய தாய்மாரனை நான் சொன்ன எனக்கு செய்ய முடியாது. தமிழரிடத்தில் நான் துக்கப்படுகின்றேன். மலையகத்திலிருந்து வந்து முதல் முறையில் பல்கலைக்கழகம் வந்து இந்த குடும்பத்தையே அந்த சமூகத்தையே உயர்த்த வேண்டிய நீங்கள் பகடிவதை என்ற ரீதியிலே இன்னும் ஒரு தமிழ் மாணவனுக்கு இந்த விதத்தில் சித்திரவதை செய்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ பகடிவதை 80% இஸ் ஆல்மோஸ்ட் டன். சிசிடிவி கேமராக்கள் என்ன மாதிரி பொருத்தப்பட்ட தேவையான இடங்களில் அமைச்சு கொண்டிருக்கும். சிசிடிவி தேவையில்லை. இப்போ சேட்டலைட் டெக்னாலஜி தான். வில் பிக் அப் ஃப்ரம் தி சேட்டலைட். டோன்ட் வரி அபௌட் சிசிடிவி. என்ன காரணத்துக்காக மாணவர்கள் சிசிடிவி வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்கள்? அவர்கள் அது ஒரு அரசியல் விடயம் அல்ல, அது அரசியல் விடயம். அவர்கள் நான்
கொழும்புல வரும்போது அவர்களுக்கு அதை சொல்ல முடியாது. அவர்கள் இது ஒரு அரசியல் கொள்கை. இது பல்கலைக்கழகம் எங்களுடையது, நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் மட்டும்தான், எங்களுடன் கேட்காமல் செய்யக்கூடாது என்று அப்படி எடுத்துக்கொண்டிருந்த வரலாறு ஒரு இருந்தபடியினாலே தான் இலங்கை பல்கலைக்கழகங்களின் தரங்கள் குறைந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் குத்து ரீதியாக அரசியல் ரீதியாக புது விதமான கண்டுபிடிப்புகளில் உயர் கல்வியை கண்டு நாடுகளை வென்ற வேண்டுமே ஒழிய குறுகிய அரசியல் கொள்கையினாலே அது தெளிவாக சொல்லப்பட்டது. கடந்த 2 வருடங்களுக்கு முதல் ஜனாதிபதி அவர்கள் கரணியைக்கு வரக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. சரியோ, ஒரு நாட்டின் தலைவர் அந்த நாட்டினுடைய ராஜாங்க ஒரு இடத்துக்கு போக முடியாட்டு விட்டால் அது வந்து ஒரு ஃபெயில் ஸ்டேட் என்று அரசியல் கல்வியிலே ஃபெயில் ஸ்டேட், ஃபெயிலிங் ஸ்டேட், ஃபெயில் ஸ்டேட், ஃப்ரஜைல் ஸ்டேட் அண்ட் ஃபெயிலிங் ஸ்டேட் இருக்குது. ஆப்கானிஸ்தான் வந்து ஃபெயில் ஸ்டேட் உண்டு. அங்கே தலைவர் மாதிரி யாருமே இல்லை, யார் தலைவர்னு தெரியாது. லிபியா இன்றைக்கு ஒரு ஃபெயில் ஸ்டேட். இலங்கை ஃபெயில் ஸ்டேட் அல்ல. இலங்கையின் தெரிவிப்பட்ட ஜனாதிபதி ஒரு அரச உத்தியோக காரணத்துக்காக அரச நிறுவனத்துக்குள்ள போக முடியாவிட்டால் யார் இந்த நாட்டின் தலைவர்? நான் சொன்ன ஜனாதிபதி நாங்கள் போவோம், கட்டாயம் போவோம், நான் வருவன் வாங்குவோம். ஆகினால் நாங்கள் இருக்கும் அவரோடு முரண்படவில்லை. அவர்கள் வெளியில் நின்றார்கள், ஒன்று நடக்காமல் முடிஞ்சது. இன்றைக்கு இப்போது ரூண பல்கலைக்கழகத்திலே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த தமிழ் மாணவர்களும் சிங்கள மாணவர்களும் கிரிக்கெட் மேட்ச் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமைக்காக. அது என்னுடைய கருத்தாக நான் சொன்னேன். அவர்கள் கஜபதி பேராசிரியர் கஜபதி தலைமையிலே அந்த கிரிக்கெட் டீம் அங்கே விளையாடுகின்றது. இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய வரலாறு. சரியோ, சிசிடிவி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இப்படிதான் இருப்போம், என்ன எங்களோட பெண் பிள்ளைகள் அணிய வேண்டிய ஆடைகள் தான் நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லாமல் உலகத்தை ஜெயம் கொள்ற அளவுக்கு எங்கள் பல்கலைக்கழகங்கள் வர வேண்டும். சரி, எங்களுடைய பல்கலைக்கழகங்களூடாக பல்துறை சார்ந்த பட்டங்களை வழங்க வேண்டும் என்று நீங்கள் அண்மையில் குறிப்பிட்டீர்கள். அது என்ன விளக்கம்? அதை பற்றி என்றால் இப்போதைக்கு 17 பல்கலைக்கழகங்களில் 986 வித்தியாசமான பட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன. இதில் 350க்கும் அளவுக்காவது எல்லாமே கலை பட்டத்துறை, மொழி, மதம், வரலாறு என்ற ஆர்ட்ஸ் டிகிரிஸ் என்று. இவர்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்தவர்களுக்கு தான் பெரிய கேள்வி இருக்கின்றது. வெளியே வரும்போது தொழில் வாய்ப்பு இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல். இதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து 10,231 பாடசாலைகள் எங்களுக்கு உண்டு. அதில் 3000 பாடசாலைகள் மட்டும்தான் உயர்கல்வி உயர்தரம் போதிக்கப்படுகின்றது. அந்த 3000 பாடசாலை உயர்தரம் போதிக்கப்படுகின்ற பாடசாலைகளிலே 2200 பாடசாலைகள் போதிப்பது கலைத்துறை மட்டுமே. உதாரணமாக நீங்கள் மலையகத்துக்கு போனீர்கள் என்றால் மலையகத்தில் இருக்கின்ற உயர்கல்வி உயர்தரம் போதிக்கின்ற பாடசாலைகளே கல்வி கலைத்துறை மட்டும்தான். விஞ்ஞானத்துறையில் அங்கே ஐடி அங்கே இல்லை, மேனேஜ்மெண்ட் அங்கே இல்லை. இதனால எங்களுக்கு கிடைக்கின்ற அநேக பேர் கலை பட்டதாரிகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வரலாறோ மொழியோ மதமோ இசையோ எடுத்து வெளியும் போகும்போது வெளியில இருக்கின்ற உலகம் மாறுபட்டுள்ளது. இன்றைக்கு அது ஏஐ உலகமாக இருக்கிறது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பாரிய ஒரு இடைவெளி இருக்கின்றது. இவர்களை யாருமே அவர்களை தொழில் வாய்ப்பு கெடுக்கும் ஆங்கில மொழி தெரியாமல் இருக்கிறார்கள், மேனேஜ்மெண்ட் தெரியாமல் இருக்கிறார்கள், லீடர்ஷிப் தெரியாமல் இருக்கிறார்கள். சரியோ, ஆகையினாலே 4 வருடங்கள் எங்களுடைய பட்டதாரிகள் பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது உலகம் 4 வருடமும் மௌனமாக இருக்காது. அடுத்த 4 வருடங்கள் என்ன நடக்கப் போகின்றது, எலக்ட்ரானிக்ல என்ன வரப்போகின்றது, ஏஐ வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன நடக்க போகின்றது எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஏஐ தொடாமல் இருப்போமே. இப்போது நாங்கள் இப்படி பார்ப்போமே, அதாவது ஏ லெவலில் ஒன்றாக படித்தவர்கள் அவர்களில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவானவர்கள் 4 வருடம் 5 வருடங்களுக்கு பிறகு தொழில் தேடி போகும்போது ஒரு நிறுவனத்திலே கூட படித்தவர் அங்கே மேனேஜராக இருக்கிறார், மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறார், ஷேமனா இருக்கிறார், இந்த தொழிலே ஆரம்பிச்சிருக்கிறார் சொந்த. ஆகையினால என்னுடைய கருத்து வந்து இது மெல்பர்ன் மாடல் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஆஸ்திரேலியா நாடு 15 வருடங்களுக்குள் உலகத்திலேயே 3வது சிறந்த வெளிநாட்டு பிள்ளைகள் வந்து படிக்கின்ற நாடாக மாறியிருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய ஒவ்வொரு பட்டமும் கிராஸ் டிசிப்ளின், 2 டிசிப்ளினுக்குள்ளாக வரும். ஒரு இசை வயலின் படிக்கின்ற ஒரு யாழ்ப்பாண பிள்ளை அல்லது விபுலானந்தாவில் வீணை படிக்கின்ற ஒரு பிள்ளை வீணை படித்து வருவார். ஒரு மரகத வீணையின் விலை என்ன இன்றைக்கு என்ன செய்ய போகின்றாங்க? ஆகினால அந்த பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகின்றோம். இன்டர்நேஷனல் வெப் மார்க்கெட்டிங் ஒன்று உள்ளது. உன்னுடைய வீணையினாலே நீ உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்
அடுத்த முறை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரலாமோ? வந்ததென்றால் வீணைக்கும் பெருமை, உனக்கும் பெருமை, நாங்கள் கொடுத்த பட்டத்துக்கும் பெருமை அல்லவோ? ஆகையினாலே வெறுமனே அந்த விடயத்தை ஒரு தலையங்கத்துக்கு படிக்காமல் மொழி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். BA இன் தமிழ், தமிழ் மட்டும்தான் அவருக்கு தெரியும். சிங்கள மொழி நகராதே கூட தெரியாது. அதே மாதிரி ஒரு பிக்கு BO இன் புடிசம், இந்து மதத்தின் அடிப்படை கூட தெரியாது. ஆனால் தெரிஞ்ச கூட நடந்து கொள்வார்கள். ஆகினால் அதை நாங்கள் நிறுத்த வேண்டும். இந்த நாடு வந்து பல்மொழி பல்கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடென்றால் விசேடமாக கலைக்கட்டத்தில் படிப்பவர்கள் அந்த நாட்டின் தன்மையை உள்வாங்கி அடுத்தவரை பற்றி, அடுத்த விடயத்தை பற்றி. ஆகினாலே இப்போது நாங்கள் செய்கின்ற விடயம் வந்து இந்த மியூசிக் பட்டதாரிகளுக்கு இன்டர்நேஷனல் வெப் மார்க்கெட்டிங் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங், வீணையிலே வருகின்ற இசையை கூட நீ எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் என்று கூட அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது ஒரு அதுக்காக அவர் மொட்டுக்கு வரலாம். சரியோ? அது முடிஞ்சு வரும்போது கலை பட்டதாரிகளுக்கு சுமார் 5 மில்லியனுக்கான வங்கி கடன் கொடுத்து, உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்களே டியூஷன் கிளாஸ் ஆரம்பிக்கலாம், நீங்களே மியூசிக் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், நீங்கள் இந்தியாவுக்கு போய் படிக்கலாம். அங்கே வருகின்ற விளம்பர ரஹ்மான் கூட ஆரம்பத்தில் விளம்பரத்தில் தான் இருந்தவர், விளம்பரத்தில் தான் உலகத்தில் வந்தார். ஆகினால் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மக்களை நாங்கள் எப்படி பல்நோக்கு மல்டி டேலண்டட் உருவாக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆரம்பமாக நான் செய்து கொண்டோம். அது இப்போது அடுத்த வருடமிருந்து நடக்க போகுது. இப்போது இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றார்கள் மாணவர்கள். அதில் சில பலர் செல்வந்த நாடுகள், அமைதியான நாடுகளுக்கு செல்கிறார்கள், சில பலர் யுத்த நாடுகளுக்கு கூட செல்கிறார்கள். ஆகவே யுத்தம் நடைபெறுகிற நாடுகளாக இருக்கலாம். இப்படியான இடங்களுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் எந்த அளவுக்கு உறுதி? அதை விட அதுக்கு ஏன் போறார்கள் கேட்க வேண்டும். யுத்தம் இருந்தும் ஏன் போறார்கள்? அவர்கள் என்னென்றால் இப்போது நாங்கள் பல்கலைக்கழகம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்று. இப்போதைக்கு உலகளாக ரீதியிலே அடிப்படையாக ஒரு பட்டம் படிப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கம்யூனிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இசட் ஜெனரேஷனுக்கு ஒரு தாகம் ஒன்று விடயங்களை அறிவதற்கு. இலங்கை பொறுத்தவரையில் நாங்கள் 3.5 லட்சம் மாணவர்மாரிலிருந்தும் எங்களுக்கு 40,000 மக்கள் தான் எடுக்கலாம். ஆனால் சிற்றியடைந்தும் இன்னும் படிக்க முடியாத அநேக மாணவர்கள். கூடங்கள் இல்லை, கல்விக்கூடங்கள் இல்லை. பல்கலைக்கழகங்கள் எங்களுக்கு 26 தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. இனி பல்கலைக்கழகம் கடந்த 5 வருடங்களில் தனியார் துறை பல்கலைக்கழகங்களுக்கு முதலீடு செய்வதற்கு யாருமே வரவில்லை. ஏன்? கோவிட், அதுக்கு பிறகு இருந்த பிரச்சனை, எதிர்ப்பு இல்லை. எதிர்ப்பு நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எதிர்ப்பு நாங்கள் சமாளிக்கிறோம். டோன்ட் வரி அபௌட் இட். எதிர்ப்பை நாங்கள் சமாளிக்கின்றோம். ஆனால் இருந்த சூழ்நிலை, கோவிட் இருந்தது, அதுக்கு பிறகு எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, அதுக்கு பிறகு நாட்டில் இருந்த பிரச்சனை, அறகலையே வந்தது. ஆகினாலே உருவாக்கி இருக்க வேண்டிய 15 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கவில்லை. அது பற்றி செய்து கொண்டிருக்கிறோம். சரியோ? ஆகினாலே வெளிநாட்டுக்கு போகும் பிள்ளைகளை பற்றி எனக்கு துக்கமாக இருக்கின்றது. ஆனால் சிலர் கட்டாயமாக போக வேண்டிய நிலை. அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு காசு இருக்குது, நாங்கள் போகிறோம் என்று. பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி போகின்ற ஒவ்வொரு பிள்ளையும், உதாரணமாக இங்கிலாந்துக்கு 2வது பட்டப்படிப்புக்கு, அதாவது மாஸ்டர்ஸ் அண்ட் எம்ஃபில் டிகிரிஸுக்கு மக்களை அனுப்பும் முதல் நாடு இலங்கை. அதனால் இந்த நிலைமை மாற வேண்டும். இன்றைக்கு நேற்று கூட நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்துறை பேராசிரியர்மாரை சந்தித்தேன். அவர்கள் சீக்கிரமாக தங்களுடைய இருக்கின்ற வாய்ப்புகளை விஸ்தீரப்படுத்த வேண்டும், அதுக்கான முதலீடை செய்ய வேண்டும். அந்த முதலீடு வந்து தனியார் துறையிலிருந்து வரலாம் என்றுதான் நாங்கள் யோசிக்கின்றோம். இலங்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை தேவை, நிலையான அரசாங்கம் தேவை. இலங்கை மட்டுமல்ல, அமெரிக்காவில் கூட, இந்தியாவில் கூட அரசியல் தீமை நிலவரம் அன்றி அரசியல் டிரான்ஸ்பேரண்ட் கவர்னன்ஸ், வெளிப்படைத்தன்மையுள்ள ஒரு நாகரிகமான அரசியல் அரசாங்கம் இல்லாத ஒரு நாடும், அது சவுதி அரேபியாவும் இருக்கலாம், அது அமெரிக்காவும் இருக்கலாம், ஒரு நாடும் எவ்வளவு பிரபலமான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு தலைவர் இருந்தாலும் கூட காலம் இருக்காது. மக்கள் வந்து இப்போதைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே இசட் ஜெனரேஷன், ஆல்ஃபா ஜெனரேஷன், அவர்கள் கேட்பது என்ன? சுதந்திரமாக வாழக்கூடிய தருணத்தை உருவாக்குவது தான் உங்களுடைய பொறுப்பு. நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம். சூழலை உருவாக்கி கொடுப்பது மட்டும்தான் இலங்கையினுடைய அரசியல் ஒற்றுமை இருப்பதற்கு. எனக்கு இப்போதைக்கு தமிழ் தேசிய கூட்டம் இணையவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி நான் கரிசனையாக இருக்கின்றேன். அவர்கள் களமிறங்கும் போது எப்படி நடந்து கொள்வார்களோ தெரியாது. ஆனால் ஒரு பொது
பொது ஒரு மனப்பான்மைக்குள் வருகின்றார்கள். அது இலங்கைக்கு நன்மையான மனப்பான்மையாக இருக்கின்றது என்ற சமிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றது. கவிர்க்கின்ற அரசியல் இல்லாமல் நாங்கள் காத்து நாங்கள் வளர்க்கின்ற அரசியலுக்குள்ள வருவோம் என்ற ஒரு எதிர்ப்பு அரசியலை தாண்டி எதிர்ப்பு அரசியலை இணைந்த அரசியல். வெரி குட் வேர்டு. இலங்கை விழுந்திருக்கின்ற இலங்கையை நாங்கள் கட்டியெழுக்கும் போது தமிழர் தங்களுடைய பணியை செய்தார்கள் என்று வரலாறு எழுத வேண்டும். அப்படி எழுதும் போதுதான் எதிர்காலத்தின் பங்கை நாங்கள் கேட்கலாம். We built this history. ஆனால் வரலாற்றை பார்க்கும்போது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தமிழர்கள் போராடினார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒன்றாக இருந்துதான் போராடினார்கள். ஏன் இலங்கையிலே 1915 காலகட்டங்களிலே இலங்கையில் இருந்த அந்த தமிழ் முஸ்லீம் இனக்கலவரத்தின் போது கைது செய்யப்பட்டு இங்கிலாந்திலே சிறையடைக்கப்பட்ட போது இலங்கையிலிருந்து சென்று மீட்டு வந்தார்கள் 7 பேரை. அதில் அப்படி இல்லாவிட்டால் இலங்கையினுடைய மூத்த கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி உருவாகி இருக்காது. தோளில் வைத்து பாராட்டி கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் மறந்து போய் பின்னாட்களிலே யுத்தம். பொன் ராமநாதனை கொழும்பிலே பொன் கதிரையில் அமர்த்தி தேரிலை எடுத்து கொண்டு போனார். அதான் தோளில் வைத்து தூக்கினார்கள். உங்களோட கேள்வி என்ன? அதான் பொன் ராமநாதன் அவர்கள் அதாவது சிங்களவர்களை மீட்டு வந்து விட்டார் என்று காப்பாற்றினார்கள். காப்பாற்றவில்லை, தரையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் பின்னாட்களில் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டிய ஒற்றுமையை மறந்து நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு தான் இத்தனை அதிகாரங்கள் வேணும், கல்வியிலும் என்னுடைய பக்கம்தான் இத்தனை தெரிவுகள் இருக்க வேண்டும், அனைத்தும் என் சார்ந்ததாக இருக்க வேண்டும், நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பான்மை மொழி பேசுகின்றவர்களுக்கு வந்ததாகத்தானே வரலாறு. இலங்கையின் அரசியல் இனவாத அரசியலாக இருந்தது என்று சொல்றதுக்கு பயப்படாதீங்க, சொல்லுங்க, அது நடந்திருக்கு. அதனால எங்களுடைய பொறுப்பு என்ன? இப்ப எங்களை போருக்கு தள்ளுற அளவுக்கு அந்த இனவாதம் நடந்தது என்று நான் சொல்லுவேன். அதான் அப்படியெல்லாம் இருந்தபோது இப்ப நாங்கள் போரை கடந்து வந்துட்டோம், திரும்பி நாங்கள் இதை மட்டும் நான் போக வேண்டியது நான் சொல்லுகின்றேன். உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் என்று மறந்து போனேன்னு தெரியாது. அதிலே சிலர் ஊனமாக பிறக்கின்றார்கள், சிலர் குருடராக பிறக்கின்றார்கள். அப்படி பிறந்த காரணத்துக்காக பிள்ளைகளே வேண்டாம் என்று உலகம் ஒரு நாளும் சொல்லவில்லை. சில முறைகள் தவறு செய்து நடந்திருக்கின்றது, இன்னும் தவறு நடக்கலாம். ஆனால் தமிழராகவும் சிங்களராகவும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. வைரத்தை நாங்கள் அரைக்கும் போது அங்கால் இருக்கின்றவர்களுடைய பலமும் இந்த பக்கம் இருக்கிற பலமும் தேவையாக இருக்கின்றது. ஆகையினாலே நான் சொல்லுகின்றேன், நாங்கள் அறிந்த விதத்தை நாங்கள் செய்துவிட்டோம். பேச்சுவார்த்தை தவறியது, போர் தவறியது, மூன்றாவது முறையை, மூன்றாவது யுக்தியை, மூன்றாவது பாதையை ஒற்றுமையான தமிழர் கண்டறிய வேண்டும். அந்த பாதை கூட நடக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய பொருட்கள். இறுதியாக எந்த தேர்தலில் முதல் நடப்பது? என்னை பொறுத்தவரையில் எந்த தேர்தல் முதலில் நடப்பது? அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டும். அது நடந்தால் நன்மை என்று நான் நம்புகின்றேன். ஏனெனில் மக்கள் இருக்கின்ற இந்த நிலை என்ன, ஃபுட் இன்ஃப்ளேஷன், சாப்பாடு, உணவு, ஒருவேளை உணவு கூட கஷ்டப்படுற நிலைமை என்ற நிலைமையில் இருந்து 72% இருந்தது. இப்போது நாங்கள் 9% வந்திருக்கின்றோம். கேஸ் கப்பல் வந்த நேரம் அதுக்கு கொடுப்பதற்கு $45 மில்லியன் கூட இல்லாமல் இன்னும் 3 வாரம் அதை வைத்து அதுக்கு சேர்த்து $18 மில்லியன் சேர்த்து தான் கொடுத்து அனுப்பணும். ஏன் ஒரு கட்டத்தில் இலங்கையினுடைய கஜானாவில் இருப்பதை விட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் வீட்டில் டாலர் அதிகமாக இருப்பதாக கூட ஜனாதிபதி சொல்லியிருந்தார். அது எனக்கு தெரியல, அவரே சொல்லியிருந்தார். அதாவது ஆகையினால அப்படி இருந்த ஒரு தேசம் இன்றைக்கு 6 பில்லியன் அளவுக்கு எங்களுடைய வாய்ப்பில் இருக்கின்றது. எங்களுடைய டாலர் $300 கூட குறைந்திருக்கின்றது. இந்த வருடம் சுமார் 20 லட்சம் வெளிநாட்டு டூரிஸ்ட் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அதுக்கான சான்றிதழ் இருக்கின்றது. ஆகினாலே இந்த வளர்ந்து வரும் பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவிலே இந்த நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடத்ததுனாலே பறந்து போன விருந்து போன ஒரு பாராளுமன்றம் உருவாகும், தீர்மானங்கள் எடுக்க முடியாத ஒரு பாராளுமன்றம் உருவாகும். அது இலங்கைக்கு கூடாது. நான் இன்னும் 1 வருடமாவது முதலில் வர வேண்டிய ஜனாதிபதி தேர்தல் நடந்ததென்றால் ஒரு ஜனாதிபதி உருவாவர், மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்த ஜனாதிபதியின் கீழே எடுத்துக்கொண்டு போகின்ற இந்த பொருளாதார, நீங்கள் சொன்னீர்கள் ஒரு நாட்டுக்கு அரசியலும் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பிணைந்திருக்கின்றது. நாங்கள் பொருளாதாரத்தில் விழுந்து விட்டோம் என்றால் திரும்பவும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்த இந்த பாதையின் கண்ணீரும் வேதனையும் வீணாக போகின்றது. ஆகையினால என்னை பொறுத்தவரை நான்
ஜனாதிபதி தேர்தல் வரும் என்று கேட்டிருக்கின்றேன், வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். வந்த நேரத்திலே அதுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன்.